Harry Potter and the Order of Phoenix, Chapter 6, The Noble and Most Ancient House of Black. மாலி ஆண்டி இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு மேலே வந்துருவாங்களா? நீங்கள் எல்லாருமே இப்போ ஸ்ட்ரைட்டாக பெட்டுக்கு போங்க, யாருமே பேசக்கூடாது, அமைதியாக எல்லாருமே படுத்து தூங்குங்க, நாளைக்கு நம்ம எல்லாருமே பிஸியாக இருப்போம். அண்ட் ஜின்னி படுத்து இப்போ தூங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் ஹெர்மானி, ஸோ நீ போனோடனே அவளை எழுப்பி விடாத அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா? படுத்து தூங்கியிருக்குமாமா அப்படின்னு ஃப்ரெட்டு ஒரு மாதிரி குசு குசுன்னு இவங்க கிட்டக்க ஜோக் பண்ணிகிட்ருப்பான். கண்டிப்பாக கீழே என்ன நடந்துச்சுன்னு ஹெர்மாயினி வந்தோடனே கேட்கணுன்றதுக்காக தூங்காமல் இவ்வளோ நேரம் முழிச்சு தான் இருப்பா பாரு, இல்லைன்னா நான் ஃப்ளோபர்வாமா மாறிடுறேன் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பானா. ஆல்ரைட் ரான் அண்ட் ஹாரி, நீங்கள் 2 பேரும் உங்கள் பெட்டுக்கு போங்க அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. ஹாரியும் ரானும் ஃப்ரெட்டுக்கும் ஜார்ஜுக்கும் குட் நைட் சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் ரூம்குள்ளே போவாங்களா. ஃப்ரெட்டு ஹாரியும் ரானையும் பார்த்து நல்லா படுத்து தூங்குங்க அப்படின்னு கண்ணடிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். மாலி ஆண்டி திரும்பி ஃப்ரெட்டையும் ஜார்ஜையும் பார்ப்பாங்க. நீங்கள் 2 பேரும் ஒழுங்காக மேலே போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி கீழே போயிடுவாங்களா. ஹாரியும் ரானும் உள்ளுக்குள்ளே போன உடனே அந்த ரூமே ஒரு மாதிரி நல்லா டார்க்காக இருக்கும், அவ்வளோ இருட்டாக இருக்கும். அங்கே போர்ட்ரேட்ஸ் இருக்குமா, ஆனால் அந்த போர்ட்ரேட்டில் எதுவுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும். ஆனால் அது தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், எந்த ஒரு பிக்சருமே இருக்காது. ஆனால் அந்த போர்ட்ரேட் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஹாரி ஃபீல் பண்ணுவான். அவனோட பைஜாமாஸ்லாம் மாற்றிட்டு அவனோட பெட்டில் போய் படுப்பானா. ரான் படுக்க போகிறதுக்கு முன்னாடி டோர் இருக்கு இல்லையா, அதை பூட்டிகிட்டு இருப்பான், லாக் பண்ணிகிட்டு இருப்பான். எதுக்காக அதை லாக் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹாரி கேட்பானா. இந்த க்ரீச்சர்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு ரான் லைட் ஆஃப் பண்ணிகிட்டு இருப்பான். நான் ஃபஸ்ட்டு நாள் இங்கே வந்தபோது நைட்டு தூங்கும் போது இந்த க்ரீச்சர் காலங்காத்தால் 3 மணிக்கெலாம் அந்த ரூம்குள்ளே எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டு இருந்துச்சு. ட்ரஸ்ட் மீ ஹாரி, கண்டிப்பாக நீ அதை விருப்பப்பட மாட்ட அப்படின்னு ரான் சொல்லிட்டு பிக்விஜியனுக்கும் ஹெட்விக்குக்கும் போய் சாப்பாடு போட்டுட்ருப்பான். அப்போது சொல்லுவான், இந்த மாதிரி டம்பிள்டோர் ஆந்தைங்களை அவ்வளவா வெளியில் அனுப்ப வேணான்னு சொல்லியிருக்காரு, இதுங்களை அதனால் ஹண்ட் பண்ண வெளியில் விட முடியாது, பிகாஸ் இந்த இடத்துக்கு அடிக்கடி ஆந்தைங்க வந்துட்டு போகிறது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா இந்த பிளேஸ் இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அவனோட பெட்டில் தூங்குவானா. ஹாரியும் அவனோட பெட்டில் தூங்குவான். அப்போ ரான் லைட்லாம் அமர்த்திடுவாங்க, இருட்டாக தானே இருக்கும். அப்போ கேட்டுட்ருப்பான் அந்த மாதிரி ஹாரி கிட்ட, நீ என்ன நினைக்கிற ஹாரி அப்படின்னு. ஐ மீன் மோஸ்ட்லி நம்ம கெஸ் பண்ண விஷயத்த தானே அவ்வளோ நேரம் இவங்க நம்மக்கிட்டக்க சொன்னாங்க. அதாவது இந்த ஆர்டரில் இருக்கிற பீப்புளெலாம் வால்ட் அப்படின்னு ரான் சொல்ல போவானா. ஆனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். டமோட் அப்படின்னு ஹாரி ஃபேமாக சொல்லுவான். நீ எப்போ அவனோட பேரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிற? சீரியஸ் அண்ட் லூப்பின்லாம் அவனோட பேரை சொல்லி தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். பட் ரான் அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுவான். ஆல்ரெடி நம்ம அந்த எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸ் யூஸ் பண்ணி கேட்ட விஷயத்த தானே அவங்க சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே லவுடாக அந்த கிராக் ஆகிற சத்தம் கேட்குமா. ஆவுச்சு அப்படின்னு ரான் கத்துவான். வாயை மூடு, அம்மா இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு ஜார்ஜும் ஃப்ரெண்டும் கத்திட்டு இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் என்னோட கால் முட்டிலே அப்பரேட் ஆகி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு ரானும் கத்திட்டு இருப்பான். இருட்டாக இருக்கிறனால எங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்டு ரானோட அந்த பெட் இருக்கும்ல அதில் உட்காருவான். ஜார்ஜ் எந்திரிச்சு ஹாரியோட பெட் இருக்கும்ல அதில் உட்காருவான். ஸோ என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஜார்ஜ் ஈகராக கேட்டுட்ருப்பான். அந்த வெப்பனை பற்றி சீரியஸ் சொன்னார்ல, அது என்னவா இருக்கும் அப்படின்னு ஹாரி கேட்பான். என்னவா வேணா இருக்கலாம் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவான். பட் அவடா கெடவரா கர்ஸை விடவா ஏதாச்சும் ஒன்று மோசமாக இருக்க போகுது அப்படின்னு ரான் கேட்பான். மேபி வேறு ஏதாச்சும் ஒரு புது கர்ஸாக இருக்கும், நிறையா பேரை ஒரே டயத்தில் கொள்கிற மாதிரி அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவான். மேபி பர்டிகுலராக பீப்புளை சாகடிக்கும் போது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகுற மாதிரி ஏதாச்சும் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி ரான் சொல்லுவானா. பயந்துக்கிட்டே தான் அதை சொல்லுவான். அதுக்கு தான் ஆல்ரெடி க்ரூஷியேட்டியஸ் கர்ஸ் இருக்குல்ல அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்க எல்லாரும் அமைதியாக யோசிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போது அது இப்போ யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு ஜார்ஜ் கேட்பான். மேபி கண்டிப்பாக அந்த வெப்பன் நம்ம சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லுவான். ஒருவேளை டம்பிள்டோர் கிட்ட தான் அவர் அதை வச்சுருப்பாரோ அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பான். எங்கே வச்சுருப்பாரு? ஒருவேளை ஹாக்வர்ட்ஸில் வச்சுருப்பாரோ அப்படின்னு ரான் கேட்பான். மேபி இருக்கலான்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா ஃபிலாசபர் ஸ்டோனை அவர் ஹாக்வர்ட்ஸில் தானே ஒழிச்சு வச்சுருந்தாரு. அது ஒரு வெப்பன், அது கல்லை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு ரான் சொல்லுவான். அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவான். ஆமாம், சைஸை வச்சுலாம் அதோட பவரெல்லாம் நம்ம தீர்மானிக்க முடியாது, ஜின்னியவே பார்த்தேல அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவானா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஹாரி கேட்பான். அது பேட் போகி ஹெக்ஸஸ் கொடுக்கும்போது நீ ரிசீவிங் எண்டில் இருந்ததில்ல, அதனால தான் நீ இப்படி கொஷின் கேட்குற அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவானா. இந்த பேட் போகி ஹெக்ஸ் அப்படின்றது ஒரு விதமான ஹெக்ஸு. அதை போட்டாங்கன்னா நம்ம போகீஸ் இருக்குல்ல
விச் மீன்ஸ் நம்ம மூக்குக்குள்ளே அழுக்கு இருக்கும்ல, நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஃபுல்லாக அந்த அழுக்கு ஃபுல்லுமே வவ்வாலா மாதிரி நம்ம மூக்கில் வந்து வெளியில் பறந்துட்டுருக்கோம். ஜின்னி இந்த ஹெக்ஸை வேறு லெவலில் போடும். அதை வந்து நீங்கள் இந்த புக்லேயே நிறையா டைம் பார்ப்பீங்க. இந்த புக்லேயும் சரி, ஹாஃப் பிளட் பிரின்ஸ்லையும் சரி, நிறையா தடவை ஜின்னி வந்து இந்த ஹெக்ஸை போடுறத நம்ம பார்ப்போம். அதை தான் இப்போ ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பான். சைஸை பார்த்து ஒருத்தவங்களோட பவரை எடை போடக்கூடாது. ஜின்னி வந்து பயங்கரமாக பேட் போகி ஹெக்ஸை போடும். ரிசீவிங் எண்டில் இருக்கிறவன் வந்து செத்தான்ற மாதிரி ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பான். இன்னொன்று ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன். இந்த பேட் போகி ஹெக்ஸ் இருக்குல்ல, இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா மிரண்டா கோஷ்வாக். இந்த மிரண்டா கோஷ்வாக்குன்ற நேமை நான் நிறைய டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நம்ம கதை சொல்லும் போது. இவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன். இந்த பேரை நான் ஆல்ரெடி எங்கெங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இன்னொன்று ஒரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம ஜின்னி வீஸ்லின்னு தான் இவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஜின்னியோட ஃபுல் நேம் நிறையா பேத்துக்கு தெரியுமான்னு தெரில. ஜின்னியோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா ஜினர்வா மாலி வீஸ்லி. அதை தான் சுருக்கி ஜின்னி வீஸ்லின்னு கூப்பிட்டுட்ருப்போம். அதே மாதிரி தான் ரானுக்கும். அவனோட பேர் ரொனால்டு பில்லியஸ் வீஸ்லி. அதை நம்ம சுருக்கி ரானுன்னு கூப்பிடுவோம். அதே மாதிரி தான் எல்லா வீஸ்லி பிரதர்ஸ்க்கும் பில்லு பேருமே பில்லுன்னு வராது, வில்லியம் ஆர்த்தர் வீஸ்லின்னு வரும். அதை ஷார்ட் ஃபார்மாக பில்லுன்னு கூப்பிட்டுட்ருப்போம். நான் வந்து அதை இன்னொன்று ஒரு ஷார்ட்ஸில் கூட போடுறேன் இவங்க எல்லாரோட ஃபுல் நேமையும். ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது ஃப்ரெட்டு டக்குன்னு அப்படின்னு சொல்லுவானா, கேளுங்க அப்படின்னு சொல்லுவான். என்னன்னு பார்த்தா அந்த படிக்கட்டில் யாரோ ஏறி வந்துட்டுருக்க மாதிரி சவுண்டு கேட்கும். அம்மா அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிவிட்டு அடுத்த செகண்டே அவனுங்க திரும்ப டிசாப்பரேட் பண்ணிவிட்டு ஓடிடுவானுங்க. பார்த்தா உண்மையாகவே மாலி ஆண்டி வந்து அந்த கதவு கிட்டக்க நின்றுட்டுருப்பாங்க. இவங்க எல்லோரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் திரும்ப அவங்க மேலே ஏறி ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட் ரூம் இருக்கும்ல, அதை பார்க்குறதுக்காக மேலே போயிட்டுருப்பாங்களா. ரான் சொல்லிகிட்டு இருப்பான், அம்மா சுத்தமாக நம்மளை நம்புறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹாரிக்கு சுத்தமாக தூக்கமே வராது. இன்னைக்கு ஈவினிங் அவனுக்கு என்னென்னமோ நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அவனுக்கு எப்படி தூக்கம் வரும்? அவனுக்கு விடாமல் இப்போ ரான் கிட்ட பேசிகிட்டே இருக்கணும்னு தான் தோணுமா. பட் திரும்பவும் மாலி ஆண்டி மேலே செக் பண்ணிட்டு கீழே நடந்து வர சத்தம் கேட்டுட்டு இருக்குமா. அவனால் பேச முடியாதுல, அதனால அமைதியாக அப்படியே படுத்து கிடப்பானா. கொஞ்ச நேரத்தில் அவன் படுக்க கனவு காண ஆரம்பிச்சிடுவான். விச் மீன்ஸ் அவன் அப்படியே தூங்கிடுவான். அடுத்த விஷயம் அவன் காதில் கேட்டதே என்னன்னா ஜார்ஜோட நல்ல லவுட் வாய்ஸ் தான். என்ன அவன் எந்திரிச்சு பார்த்தா அவன் நல்லா அந்த பெட்டில் நல்லா சுருண்டு போய் படுத்து கிடப்பான். அம்மா எல்லாரும் எந்திரிக்க சொன்னாங்க, எந்திரிங்க, உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிச்சனில் ரெடியாக இருக்குது, சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் எல்லோரும் நேராக ட்ராயிங் ரூமுக்கு வருவீங்களாமா. அங்கே அம்மா எக்கச்சக்க அவங்க நினச்சதை விட நிறைய டாக்ஸீஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டு சோஃபா கடையில் ஃபுல்லாக செத்து போன பஃப்ஸ்கின்ஸாக இருக்குது அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பான். இந்த டாக்ஸீஸு பஃப்ஸ்கின்ஸு இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் மாதிரி. நம்ம மூவியில் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு கூட சொல்கிறேன். கில்டராய் லாக்கர்ட் வந்து செகண்ட் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் புக்கில் செகண்ட் புக்கில் வந்து ஒரு இதை எடுத்துகிட்டு வருவார்ல, அது கூட பயங்கரமாக பறந்துட்டுருக்கோம், நெவிலெலாம் தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய கிரியேச்சர்ஸ் இருக்குது மேஜிக்கல் வேர்ல்டில். ஸோ அதை தான் ஜார்ஜ் சொல்லிகிட்டு இருப்பான். தென் ஹாரியும் ரானும் எந்திரிச்சிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ட்ராயிங் ரூம்குள்ளே போவாங்களா. அங்கே பார்த்தா அந்த ட்ராயிங் ரூம் வந்து நல்ல பெருசாக நீளமாக இருக்கும். அந்த ரூமோட சீலிங்கே நல்ல உயரமாக இருக்கும். இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். இந்த விஷயத்தை நான் சொல்லவே மறந்துட்டேங்க. இதை நான் 3rd சாப்டர்லேயே சொல்லியிருக்கணும். அந்த நம்பர் 12 கிரிமால்டு பிளேஸ்லேயே நான் சொல்லியிருக்கணும். என்னென்னா மூவியில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா இந்த வீடு வந்து ஒரு சந்து மாதிரி போகும், அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது சந்தெல்லாம் கிடையாதுங்க, அது ஹாலு. இந்த வீடு வந்து ரோட்டுக்கு மேலே தான் இருக்கும். இவங்க வந்து மந்திரம் ஒரு மேஜிக் மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்பர் 11க்கும் 13க்கும் நடுவில் அந்த வீடு இருக்கும். ஆனால் அது யார் கண்ணுக்குமே தெரியாது. இவங்க அங்கே வந்து நின்னக்கப்புறம் தான் அந்த வீடு அப்பியர் ஆகும். பட் அது வந்து படிக்கட்டுக்கு மேலே ரோட்டில் வந்து அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே தான் அந்த வீடு இருக்கும். ஒரு சந்துக்குள்ளே போய் அது உள்ளுக்குள்ளே போகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது பார்த்திங்கன்னா ஒரு நீளமான ஹால் தான் அது. அது ரொம்ப குட்டியாக மூவியில் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அதை பெருசாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதுக்காக தாங்க நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் இந்த மூவி பார்த்த விஷயத்தையும் மறந்துடுங்க அப்படின்னு. ஏன்னா அதில் கொஞ்சம் நிறையா விஷயத்த காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த ட்ராயிங் ரூமு, அந்த கிச்சன் வந்து கீழே இருக்கும், பேஸ்மெண்ட்டில் இருக்கும், அதெல்லாம் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ டோரை படிக்கட்டுக்கு மேலே ரோட்டுக்கு மேலேயே படிக்கட்டு இருக்கும். எல்லா வீடு மாதிரியும் தான் இருக்கும். டோரை ஓப்பன் பண்ணோடனே ஹால் மாதிரி பெருசாக நீளமாக போயிட்டே இருக்கும். நல்லா பெருசாக தான் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும், மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஹாலில் தான் பார்த்திங்கன்னா நம்ம சீரியஸோட அம்மாவோட அந்த போர்ட்ரேட்டாக நிறையா போர்ட்ரேட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு டோர் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோம்னா பேஸ்மெண்ட்டில் வந்து கிச்சன் இருக்கும். ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போனால் கிச்சன் இருக்கும். இந்த ட்ராயிங் ரூம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குமா.
அதில் ஃபுல்லாக ஆலிவ் க்ரீன் கலரில் இருக்கிற ரொம்ப டர்ட்டியாகி போயிருக்கிற டெபாஸ்ட்ரீஸ்னால் வாலவே கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. டெபாஸ்ட்ரீஸ்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு மிக நல்லா பெரிய ஒரு கிளாத் மாதிரி. அந்த துணியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய ட்ராயிங்ஸ் அண்டு நிறைய டிசைன்ஸை வந்து சூ பண்ணி வச்சுருப்பாங்க. த்ரெட்டிலே வந்து கோர்த்து வச்சுருப்பாங்க. அதை வந்து ஃபுல்லாக வால்பேப்பர் யூஸ் பண்ணுவாங்களே, வால்பேப்பர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய அந்த காலத்து வீடுகள்லாம் இந்த டெபாஸ்ட்ரீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஃபுல்லாக நல்லா வாலில் அடித்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நல்லா ஆலிவ் க்ரீன் கலரில் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி குப்பையாக இருக்கும். இவங்க வந்து அந்த ரூம்குள்ளே போவாங்களே, இவங்க நடக்க நடக்க அந்த கார்பெட்டில் அந்த ரூமில் விரிச்சிருக்க ஃபுல் கார்பெட்லேருந்து அவ்வளோ தூசி பறந்துகிட்டே இருக்கும். இவங்க ஒரு அடி கால் எடுத்து வைக்க வைக்க அங்கே தொங்கிட்டு இருந்த வெல்வெட் கர்டைன்ஸ்லாம் ஃபுல்லாக ஏதோ ஒரு மாதிரி இன்விசிபிள் பீஸாக சுற்றிக்கிட்டே இருந்தால் ஒரு சவுண்டுக்கு வரும்ல, அந்த மாதிரி வந்துட்டுருக்குமா. அதை சுற்றி தான் மாலி ஆண்டி, ஹெர்மாயினி, ஜின்னி, ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து அவங்க முகத்தில் அவங்க நோஸ் அண்ட் மவுத்தெல்லாம் கவர் பண்ண மாதிரி துணியை கட்டியிருப்பாங்க. எல்லாரோட கையிலையும் ஒரு பெரிய பாட்டில் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பிளாக் லிக்விட் மாதிரி இருக்கும். அதோட எண்டில் வந்து நாசில் இருக்கும். நீங்கள் 2 பேரும் ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு மாலி ஆண்டி ஹாரியும் ரானும் உள்ளுக்குள்ளே வந்தோடனே சொல்லுவாங்களா. அங்கே வந்து ஒரு டேபிளில் இவங்க எல்லாரும் கையில் வச்சுருக்க அந்த பாட்டில் வந்து 2 இருக்குமா. அதை பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதுதான் டாக்ஸிசைடு. இது வரைக்கும் இந்த மாதிரி இன்ஃபெஸ்டேஷன் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த ஹவுஸ் செல்ஃப் இவ்வளோ வருஷமாக அந்த வீட்டில் என்ன தான் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு மாலி ஆண்டி கேட்டுட்ருப்பாங்களா. ஹெர்மாயினியோட ஃபேஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகி தான் இருக்கும். ஆனாலும் வந்து ஹாரிக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஹெர்மாயினி வந்து மாலி ஆண்டி இப்படி சொன்னதுக்கு முறைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. க்ரீச்சருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா. க்ரீச்சருக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ண தெரியும்னு உனக்கு தெரிஞ்சால் நீ ஷாக் ஆயிடுவே ஹெர்மாயினி அப்படின்னு சீரியஸ் உள்ளுக்குள்ளே வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. சீரியஸ் அப்போ தான் கரெக்டாக உள்ளுக்குள்ளே இந்த ரூமுக்குள்ளே என்டர் ஆவாரா. அவரோட கையில் நல்லா பிளட் ஸ்டெயின்டான பேக்காக இருக்குமா. அது பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஒரே செத்த எலி இருக்கும்ல, அதுவாக இருந்த மாதிரி இருந்தது. பக்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன், மேலே எங்கள் அம்மாவோட பெட்ரூமில் தான் அவனை வச்சுருக்கேன் அப்படின்னு சீரியஸ் ஹாரியை பற்றி சொல்லிகிட்ருப்பாரு. சரி இந்த ரைட்டிங் டெஸ்க்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்த அந்த எலி இருந்துச்சுல அந்த பேக்கை எல்லாத்தையும் அந்த ஆம்சேரில் வச்சுட்டு அவர் கீழே குனிஞ்சு அந்த கேபினெட்டை செக் பண்ணிகிட்டு இருப்பாரா. அப்போ தான் ஹாரி அந்த ரைட்டிங் டெஸ்க்கே நோட் பண்ணுவான். என்னென்னா அது ஒரு மாதிரி ஸ்லைட்டாக ஷேக் ஆகிட்ருக்கும். மாலி கண்டிப்பாக அதுக்குள்ளே பாகட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளாம் அதை வெளியில் விடுறது கரெக்டாக இருக்காது. எங்கள் அம்மா பற்றி தெரியும்ல, ஏதாச்சும் ரொம்ப மோசமான விஷயத்த தான் வச்சுருப்பாங்க. ஸோ மேடையை வந்து செக் பண்ணிட்டு சொல்லிடுவோம் அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரு. கரெக்டாக சொன்ன சீரியஸ் அப்படின்னு மாலி ஆண்டியும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் இப்போ பேசிக்கிறது ஒரு மாதிரி அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக லைட்டாக அமைதியாக பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களோட வாய்ஸஸை வந்து பொலைட்டாக வச்சுருப்பாங்க. இது ஹாரிக்கு நல்லாவே தெரியும். நேற்று 2 பேரும் போட்ட சண்டையை இன்னும் அவங்க மறக்கல. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக பேச ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போது சத்தமாக டோர்பெல் அடிக்கிற சவுண்டு கீழே டவுன்ஸ்டேர்ஸ்லேருந்து வருமா. அவ்வளோதான், கீழே இருக்கிற சீரியஸோட அம்மா போர்ட்ரேட் இருக்குல்ல, பயங்கரமாக அவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க, எக்ஸ்ட்ரீமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனை தடவை சொல்கிறது இவங்க டோர்பெல் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் வேகமாக அந்த ரூம்லேருந்து கீழே ஓடிட்டுருப்பாரா. சீரியஸோட அம்மா கத்துற சத்தம் நல்லா மேலே வரையும் கேட்டுட்ருக்கோம். லைக் எப்படின்னா அசிங்கம் முடிச்சவங்க, கேவலமானவங்க, குப்பைங்க, அந்த மட்டமான ரத்தத்துக்கு பிறந்ததுங்க, அந்த மாதிரிலாம் அவங்க பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்களா. போய் டோரை க்ளோஸ் பண்ண ஹாரி அப்படின்னு மாலி ஆண்டி ஹாரியை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஹாரி போய் டோரை க்ளோஸ் பண்ண போவானா. இப்போ வந்து சீரியஸ் போய் அவங்க அம்மாவோட அந்த கர்டைனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு போல். பிகாஸ் அவங்க கத்துற சத்தம் இப்போ கம்ப்ளீட்டாக போயிடுமா. அவன் அங்கே கீழே யார் வந்திருக்கா என்ன நடக்குதுன்னு தெரியலன்றதுக்காக அவன் வேணும்னே டோரை ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே கிங்ஸ்லி ஷேக்கல் போட்டிருக்காருல, அவர் வந்திருப்பார் போல். அவர் வேகமாக சீரியஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி ஹெஸ்டியா வந்து இப்போ தான் சொன்னா, அவள் வந்து மூடியோட க்ளோக்கை எடுத்துட்டா போல், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, நான் டம்பிள்டோர் கிட்ட இதை ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. பின்னாடி மாலி ஆண்டி பார்க்குறது ஹாரிக்கு நல்லாவே தெரியும். அதனால வேறு வழி இல்லாமல் கதவை சாத்திட்டு உள்ளுக்குள்ளே வந்துடுவான். மாலி ஆண்டி கில்டராய் லாக்கெட் இருக்கார்ல, அவர் எழுதின அந்த கைட் டு ஹவுஸ் ஹோல்டு பெஸ்ட்டுன்னு ஒரு புக்கு இருக்கும்ல, அதை ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துட்ருப்பாங்க, இந்த டாக்ஸிஸை நம்ம எப்படி அழிக்கிறதுன்னு. சரி நீங்கள் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இந்த டாக்ஸிஸ் மட்டும் கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், அதோட பற்கள்லாம் ரொம்ப பாய்சனஸ்.
அதுக்கான ஆன்டிடோட நான் வச்சுருக்கேன், பட் அது நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா நிமிந்து நின்றுட்டு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. இங்கே வந்து பொசிஷன் நின்றுடுங்க, நான் சொன்ன உடனே இம்மிடியேட்டாக ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதுங்க எல்லா பக்கம் இருந்தும் பறந்து வருங்க. ஸோ இந்த ஸ்ப்ரே நீங்கள் ஒரு தடவை அடிச்சிங்கன்னா போதும், ஒரு தடவை அடிக்கிறதுக்கே அதுங்க ஃபுல்லாக பேரலைஸ் ஆயிரும், அதுங்களால நகரவே முடியாது. அப்போது டக்குன்னு அதுங்களை எடுத்து இந்த பக்கெட்குள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. தென் அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு அவங்களோட ஸ்ப்ரே பாட்டிலை நல்லா உயர்த்திட்டு ஆல்ரைட் ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்னு அவங்க கத்துவாங்களா. ஹாரி வந்து 2 தடவை தான், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அவன் ஸ்ப்ரே பண்ணுவான். என்னன்னு பார்த்தா நல்லா முழுசாக க்ரோ ஆன டாக்ஸி வேகமாக பறந்து வந்துட்டுருக்கும். அங்கே நிறைய அந்த மெட்டீரியல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே, அதுக்குள்ளே இருந்துலாம் பறந்து வந்துட்டுருக்குமா. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அதோட விங்ஸ்லாம் நல்லா ஷைனி பீட்டலோட விங்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுற்றிட்டே இருந்தது. அதோட தீத்தெல்லாம் பற்கள்லாம் ரொம்ப கூர்மையாக குட்டி குட்டி குட்டியாக இருந்தது. அதோட பாடி வந்து குட்டியாக இருக்கிற ஃபேரி மாதிரி இருக்கும், ஆனால் அதோட பாடி ஃபுல்லுமே நல்லா திக்காக அடர்த்தியாக இருக்கிற கருப்பு கலர் ஹேராக ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதோட ஃபிஸ்ட் இருக்கும்ல, கைகள்லாம், அதெல்லாம் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், 4 விரல் தான் இருக்கும். ஆனால் அது அவ்வளோ கோவமாக வந்து பெறான்றதுக்கு வரும். ஹாரி வேகமாக அந்த டாக்ஸி வந்துச்சுல, அது மூஞ்சில் இவனோட அந்த டாக்ஸி சைடு இருக்கும்ல, அதை வச்சு அடிப்பானா, அவ்வளோதான், அது அப்படியே பேரலைஸ் ஆயிரும். அதனால வேறு எதுவுமே பண்ண முடியாது. டொப்புன்னு கீழே கார்பெட்டில் போய் விழுகுமா. ஹாரி அதை எடுத்து பக்கெட்குள்ளே போட்டுட்ருப்பான். ஃப்ரெட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாலி ஆண்டி கத்திட்டு இருப்பாங்க. அதை ஸ்ப்ரே பண்ணி தூக்கி போடு அப்படின்னு அவங்க கத்துவாங்களா. ஹாரி திரும்பி பார்ப்பான். என்னன்னு பார்த்தா ஃப்ரெட் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு டாக்ஸியை அவனோட கையில் பிடிச்சி நின்றுட்டு இருப்பான். அது ரொம்ப இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்டு வேகமாக அந்த ஸ்ப்ரே எடுத்து அதை வந்து பேரலைஸ் பண்ணிடுவான், அடித்து பேரலைஸ் பண்ணிடுவானா. ஆனால் என்ன பண்ணுவானா, மாலி ஆண்டி திரும்பினக்கப்புறம் அதை தூக்கி பக்கெட்டில் போடாமல் அதை தூக்கி அவனோட பாக்கெட் இருக்கும்ல, அதுக்குள்ளே எடுத்து சொருக்கி வச்சுப்பானா. தென் ஹாரியை பார்த்து கண்ணடிப்பான். எங்களோட ஸ்கீவிங் ஸ்நாக் பாக்ஸஸ்க்கு டாக்ஸியோட வெனத்தை வச்சு நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அதாவது டாக்ஸியோட பாய்சன் இருக்கும்ல, அதை வச்சு நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ஹாரியோட காதில் குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி வந்துட்டு அந்த ஸ்கீவிங் ஸ்நாக் பாக்ஸஸ்லாம் என்னது அப்படின்னு கேட்டுட்ருப்பான். அது ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஸ்வீட்ஸு, அதை சாப்பிட்டோன்னா உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஆனால் ரொம்பலாம் எதுவும் ஆகாது, சீரியஸாலாம் உடம்பு சரியில்லாமல் போகாது. ஜஸ்ட்டு உனக்கு கிளாஸ்லேருந்து நீ எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன்னா இதை சாப்பிட்டுட்டு உடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீ வெளியில் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஹாரிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சம்மர் ஃபுல்லாக நாங்கள் இதை தான் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் டபுள் எண்ட் இருக்கும், கலர் கோடட். அதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரஞ்சு கலரில் இருக்கிறத நீ சாப்பிட்டேன்னா நீ நல்லா வாந்தி எடுப்ப. வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்துகிட்டு கிளாஸ்லேருந்து நீ வெளியில் எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கப்புறம் நீ வெளியில் வந்ததுக்கப்புறம் பர்பிள் கலரில் இருக்கிற இன்னொன்று ஒரு ஹாஃபை சாப்பிட்டேன்னா உனக்கு வந்து அது அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். ஸோ நீ கிளாஸை கட் அடிச்ச அந்த 1 மணி நேரத்தை உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. பட் எங்களோட டெஸ்டர்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் சொதப்பிட்டுருக்கு, ரொம்ப நேரம் அதை போட்டால் வாந்தி வர மாட்டேது, பர்பிள் கலரை யூஸ் பண்ணவே சான்ஸ் கிடைக்க மாட்டேது அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பானா. டெஸ்டர்ஸா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆமாம், நாங்கள் தான் டெஸ்டர்ஸ், நாங்கள் தான் அதை மாற்றி மாற்றி எடுத்துகிட்ருக்கோம். ஜார்ஜ் போன தடவை ஃபெயிண்டிங் ஃபேன்சிஸ் எடுத்தான், நாங்கள் 2 பேருமே நோஸ் ப்ளீட் நாகட்டையும் எடுத்தோம். அம்மா நானும் இவனும் டூயலிங் பண்ணிகிட்ருக்கோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த ஜோக் ஷாப்பை பற்றி இன்னமும் நீங்கள் பிளானில் தான் இருக்கீங்களா, இன்னும் உங்கள் பிளானில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹாரி கேட்டுட்ருப்பானா. அஃப்கோர்ஸ் ஆமாம் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பான். இப்போதைக்கு நாங்கள் மெயில் ஆர்டரில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம், போன வீக் தான் டெய்லி ப்ராஃபிட்டில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்தோம் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பான். எல்லாம் உன்னால தான் மேட் அப்படின்னு ஜார்ஜும் சொல்லிட்டு இருப்பான். பட் டோன்ட் வரி, அம்மா கிட்ட நாங்கள் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை, அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அவங்க டெய்லி ப்ராஃபிட்டை இப்போலாம் ரீடே பண்ணுறது கிடையாது, பிகாஸ் அதில் உன்னை பற்றியும் டம்பிள்டோரை பற்றியும் பொய்யா எழுதிட்டு இருக்காங்கன்றனால அவங்க அம்மா வந்து சுத்தமாக டெய்லி ப்ராஃபிட்டை இப்போ படிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பான். ஹாரி சிரிச்சிட்டு இருப்பான். ஹாரி லாஸ்ட் இயர் அவன் ட்ரைவிசா டோர்னமெண்ட்டில் வின் பண்ண அந்த மணி இருக்கும்ல 1000 கேலியான்ஸ், அதை ஃபுல்லுமே ஜார்ஜையும் ஃப்ரெட்டையும் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க சொல்லிட்டான். நீங்கள் வேணால் உங்களோட ஆம்பிஷனான ஜோக் ஷாப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான்ல. ஆனால் இப்போ நல்ல வேலைக்கு அவங்க 2 பேரும் இன்னும் மாலி ஆண்டி கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாதனால அவனுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்தது. பிகாஸ் மாலி ஆண்டி என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஜோக் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுலாம் நல்ல கரியரே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜார்ஜையும் ஃப்ரெட்டையும் திட்டிகிட்டே இருப்பாங்களே. ஸோ ஹாரிக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது, நல்ல வேலைக்கு நம்ம பணம் கொடுத்த விஷயம் அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு. அன்னைக்கு முக்கால்வாசி மார்னிங் ஃபுல்லாக இந்த டீடாக்ஸிங் பண்ணிட்டு இருப்பாங்களே, அதுலேயே ஃபுல்லாக கழிஞ்சிருமா. மதியம் போல் தான் அவங்க எல்லாருமே
அவங்க முகத்தில் கட்டியிருந்த அந்த ஸ்கார்ஃப்ஸையே ரிமூவ் பண்ணுவாங்க. மாலி ஆண்டிக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குமா, அவங்க ஸ்கார்ஃபை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஆர்ம் சேரில் வந்து உட்காருவாங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப டிஸ்கஸ்ட் ஆகி எந்திரிச்சிருவாங்க. ஏன்னா சீரியஸ் இருக்கார்ல, அவர் அந்த ஆர்ம் சேரில் தானே அந்த செத்த எலியெல்லாம் வச்சுட்டு போயிருப்பாரு. அதுலேயே டொம்முன்னு அவங்க உட்காந்துருவாங்க, தித்திக்கிட்டே எந்திரிச்சிட்டு இருப்பாங்க. தென் அந்த பக்கம் தள்ளி உட்காந்துட்டு இருப்பாங்களா. இவங்க எல்லாருமே ரொம்ப டயர்டாகி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக அங்கே இருக்கிற எல்லா டாக்ஸிஸையும் அவங்க வந்து இந்த மாதிரி பேரலைஸ் பண்ணி விட்ருவாங்களா. எல்லாமே கீழே கிடக்கும் அந்த பக்கெட்டில். இப்போ தான் அந்த ரூமில் வந்து அந்த மாதிரி இஸ்ன்ட்டு பறக்கிற அந்த மாதிரி எந்த சவுண்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். ஆனால் இவங்க ஃபுல்லுமே அந்த ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணனால அங்கே இருக்கிற கர்டைன்ஸ் ஃபுல்லுமே ஒரு மாதிரி டேம்பாக இருக்கும், ஈரப்பதமாக இருக்கும். லஞ்சுக்கு அப்புறம் நம்ம அதை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு மாலி ஆண்டி மேண்டில் பீஸ் இருக்கும்ல, அதுக்கு 2 சைட்லேயுமே ரொம்ப தூசி படிஞ்சு போன கிளாஸ் கேபினட் இருக்குமா, அதை கையை காமிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே ஃபுல்லுமே நிறைய என்னென்னமோ திங்ஸாக இருக்கும். ரொம்ப பழமை வாய்ந்த அசார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய இருக்கும். கிளாஸ் இருக்கும், அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி டார்னிஷ் ஆகி போயிருக்கிற சில்வர் பாக்ஸஸாக இருக்கும். அப்புறம் ஒரு ஆர்னேட் கிறிஸ்டல் பாட்டில் இருக்கும். அதுக்குள்ளே ஏதோ ஒன்று லிக்விடாக இருக்குமா, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஹாரிக்கு அது ஒரு பிளட்டு அப்படின்னு. திரும்பவும் கீழே டோர்பெல் அடிக்குமா. எல்லாருமே திரும்பி மாலி ஆண்டியை பார்ப்பாங்க. இங்கே இருங்க அப்படின்னு அவங்க எரிச்சலாக சொல்லிட்டு அந்த எலியாக இருக்கும்ல அந்த பேக்கை எடுத்துகிட்டு வேகமாக கீழே போயிட்டுருப்பாங்க. ஏன்னா நம்ம மிஸ்ஸஸ் பிளாக் இருக்காங்களே சீரியஸோட அம்மா, அவங்க திரும்பவும் எக்ஸ்ட்ரீமாக கத்திட்டு இருப்பாங்க. நான் போய் உங்களுக்கு சாண்ட்விச் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக ஓடிட்டு இருப்பாங்களா. மாலி ஆண்டி வெளியில் போன உடனே இவனுங்க எல்லாரும் வேகமாக எந்திரிச்சு போய் கதவை திறந்து யார் வந்திருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாங்களா. என்னன்னு பார்த்தா கீழே மண்டங்கல்ஸ் வந்திருப்பாரு. ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம், எதுக்காக அவர் இவ்வளோ கால்ட்ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. பிகாஸ் மண்டங்கஸ் வந்து எக்கச்சக்க கால்ட்ரன் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்திருப்பாரா. மேபி இதெல்லாம் சேஃபான பிளேஸில் வைக்கணுன்றதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நைட் அவர் என்னை டெய்ல் பண்ணிகிட்டு இருந்தபோது பாதியில் அவர் என்னை விட்டுட்டு போனார்ல, அதை இந்த கால்ட்ரன்ஸ் வாங்குறதுக்காக தான் போனாரோ அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா. சரியாக சொன்ன அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பான். மண்டங்கஸ் அதை எடுத்துகிட்டு உள்ள ஹால் ரூம்குள்ளே போயிடுவாரா. அம்மாவுக்கு இப்போ இது சுத்தமாக பிடிக்காது பாரு அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலி அவர் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க பேசுகிறதே எதுவுமே கேட்காது. மண்டங்கஸ் சீரியஸ்கிட்டையும் கிங்ஸ்லிக்கிட்டையும் ஏதோ பேசிகிட்டு இருப்பாரா, அதனால எதுவுமே கேட்காதா. நான் பேசாமல் திரும்ப எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸை யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்டுட்ருப்பான். பட் கீழே இருந்து அந்த டைமில் எக்ஸ்ட்ரீமாக சத்தம் கேட்டுட்ருக்கோம். எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸ்லாம் தேவையே இல்லைன்ற மாதிரி தோணிடும். மாலி ஆண்டி ரொம்ப கோவமாக பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. திருட்டு போன பொருளை பதுக்கிற இடத்த ஒன்று நாங்கள் நடத்தலை, அது இதுன்னு சரியாக கத்திட்டு இருப்பாங்களா. அம்மா எங்களை தவிர வேற யாரையாவது திட்டுறதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃப்ரெட்டு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருப்பான். ஏற்கனவே இங்கே கவலைப்படுறதுக்கு எக்கச்சக்க விஷயம் இருக்குது, இதில் திருடிட்டு வந்த கால்ரனெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு மாலி ஆண்டி கத்திட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் அந்த டிராயிங் ரூம்குள்ளே இருந்துட்டு தான் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்ருப்பாங்களா. லைட்டாக மட்டும் கதவை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க கீழே என்ன நடக்குதுன்னு கேட்குறதுக்காக. பட் மாலி ஆண்டி கத்துறது எக்ஸ்ட்ரீமாக மேலே வரையும் கேட்டுட்ருக்குமா. அவங்க கத்துல சீரியஸோட அம்மா இருக்காங்களா, அவங்க திரும்பவும் எந்திரிச்சிருவாங்களா, அவங்க அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்களா. அதனால ஃப்ரெட்டு வந்து இரிட்டேட் ஆகி கதவை மூடிட்டு இருப்பானா. பட் அவன் மூடுறதுக்குள்ளே டக்குன்னு ஒரு ஹவுஸ் எல்ஃபு இந்த ரூம்குள்ளே வந்துடும். அது பார்க்குறதுக்கு ஒரு ரொம்பவே டர்ட்டியாக ஃபில்த்தியாக இருக்கிற ஒரு துணியை அதோட மிடில் கட்டியிருக்கும். வேற எந்த கிளாத்துமே அது மேலே போட்டிருக்காது. அது பார்க்க ரொம்பவே வயசான மாதிரி இருக்கும், ரொம்ப ஓல்டான மாதிரி இருக்கும். அதோட ஸ்கின்னுலாம் அதோட சைஸுக்கு ரொம்பவே பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட தோல் அப்படி இருக்கும் பார்க்க. மித்த ஹவுஸ் ஹெல்ப்ஸுக்கெலாம் அங்கங்கே காது கிட்டக்க முடி வளர்ந்துருக்கும்ல, ஆனால் இது வந்து சுத்தமாகவே பால்டாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் காது கிட்ட இருக்க முடியெலாம் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் மேலே ஃபுல்லாக எந்த முடியுமே இல்லாத மாதிரி இருந்தது. அதோட காதுகள்லாம் நம்ம டாபிக்கு இருக்கும்ல, அது மாதிரி நல்லா வவ்வால் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும். அதோட கண்கள் வந்து நல்லா ரெட் கலரில் ரத்தமாக சேர்ந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கண்ணு ஃபுல்லாக தண்ணியாக தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். அதோட மூக்கு வந்து நல்லா நீட்டிகிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நடந்துட்டுருக்குமா. அந்த எல்ஃப் என்ன பண்ணுன்னா, சுத்தமாகவே இங்கே வந்து ஒரு ஆட்கள் இருக்காங்க, ஹாரி, ஃப்ரெட்டு, ஜார்ஜு, ரான், ஹெர்மாயினி, ஜின்னி இவங்கெல்லாம் இருக்காங்கன்ற மாதிரியே கண்டுக்காம அது பாட்டுக்கு பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்கோம். வாய்க்குள்ளேயே முணுமுணுப்பாங்களா, அந்த மாதிரி அது கத்தி முணுமுணுத்துட்டே நடந்து போயிட்டுருக்கோம். இவங்க எல்லாருமே கண்டுக்காது, இவங்க இங்கே இல்லாத மாதிரி தான் அது நினச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். அதோட வாய்ஸ் வந்து நல்ல டீப்பாக இருக்கும்.
தவளை இருக்குல்ல, தவளை சத்தம் போட்டால் ஒரு வாய்ஸ் வரும்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்படியே பேசிக்கிட்டே அந்த டிராயிங் ரூம்குள்ளே இவங்க இருக்கிற ரூம்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். சாக்கடை மாதிரி நாறிட்டுருக்கு. இதில் கிரிமினல் வேற. இவ ஒன்றும் யோக்கியம் இல்லையே, இவளும் ஒரு சரியான கேவலமான வயசான பிளட் ரைட்டர் தானே. அவளோட உதவாக்கிற பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்னோட மிஸ்ட்ரஸஸோட வீட்டையே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. பாவம் என்னோட மிஸ்ட்ரஸஸ். அவங்களுக்கு மட்டும் இந்த அறிவு கட்டவனுங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன நினப்பாங்க? இந்த கேவலமானவங்களாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு என்னோட மிஸ்ட்ரஸுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன நினப்பாங்க? இந்த வயசான க்ரீச்சர் அவங்க என்ன சொல்லுவாங்க? எவ்வளோ பெரிய அசிங்கம். மட் பிளட்ஸு, வேர்வுல்ஸு, ட்ரைட்டர்ஸு, திருட்டு பசங்க. பாவம் இந்த ஓல்டு க்ரீச்சர். இவனுங்களை எதிர்த்து என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு அது புலம்பிக்கிட்டே அது பாட்டுக்க பேசிக்கிட்டே அந்த டிராயிங் ரூம்குள்ளே நடந்துகிட்ருக்கோம். ஹலோ க்ரீச்சர் அப்படின்னு ஃப்ரெட்டு நல்லா பயங்கர சத்தமாக அதை கூப்பிடுவான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு. க்ரீச்சர் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுட்டு அது புலம்புறத ஸ்டாப் பண்ணிடுமா. அண்டு ஒரு மாதிரி ஏதோ சர்ப்ரைஸாக திரும்பி பார்க்கும். ஐயோ, நீங்கள் இங்கே இருந்ததை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்க்கவே தெரியும். அது பொய்யா நடிக்குது அப்படின்னு அந்த மாதிரி திரும்பி பார்க்குமா. யங் மாஸ்டர் இங்கே இருக்கிறத க்ரீச்சர் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி அது ஃப்ரெட்டை பார்த்து பவ் பண்ணுமா. பவ் பண்ணி அது கீழே அந்த கார்பெட்டை தானே பார்த்துட்ருக்கோம். அப்போ வேணும்னு நல்லா பர்ஃபெக்டாக நல்லா ஆடிபிளாக கேட்குற மாதிரியே அந்த பிளட் ரைட்டர்ஸோட நாஸ்டி லிட்டில் அயோக்கியனுங்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கோம். சாரி, என்ன சொன்ன நீ? கடைசியாக சொன்னது என் காதில் விழுகலை அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவானா. க்ரீச்சர் எதுவுமே சொல்லலையே யங் மாஸ்டர் அப்படின்னு எல்ஃப் திரும்ப ஜார்ஜை பார்த்து திரும்பவும் பவ் பண்ணிகிட்ருக்குமா. ஆனால் நல்லா கிளியராகவே பேசும். தோ வந்துட்டான்ல அவனோட ட்வின்னு, அன்நேச்சுரல் லிட்டில் பீஸ்ட் அப்படின்னு திட்டிகிட்ருக்கோம். ஹாரிக்கு இதை பார்த்துட்டு சிரிக்கிறதா சிரிக்கக்கூடாதான்னு கூட தெரியக்கூடாது. இப்போ அந்த ஹவுஸ் ஹெல்ப் இருக்குல்ல, அது திரும்ப நல்லா நிமிர்ந்து நின்றுட்டு இவங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டே வேணும்னே அது என்ன நினைக்கணும், நம்ம பேசுகிறது இவங்களுக்கு கேட்காது அப்படின்ற மாதிரி திரும்பவும் கத்தி பேசிகிட்டு இருக்கோம். மேபி அதுக்கு வயசாகிட்டனால அது அப்படி பேசுதா, இல்லைனா அது வேணும்னே இவனுங்களுக்கு கேட்கணும், ஆனால் எனக்கு வயசாகிட்டனால நான் பேசுகிறது எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நினச்சிட்டு பேசுதான் தெரில. ஆனால் நல்லா இவங்களை நிமிர்ந்து நல்லா பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டே பேசும், கத்தியே பேசும். இதோ நிற்குதுல மட்டமான ரத்தம், எப்படி போல்டாக நிமிர்ந்து வெண்கலம் மாதிரி நிற்கிறா பாரு. என் மிஸ்ட்ரஸ்க்கு மட்டும் இவெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுளே, நான் என்ன பண்ணேன்? வேற ஒரு பையன் வேற புதுசாக நிற்கிறான். க்ரீச்சருக்கு அவனோட பேர் வேற தெரில. அவன் இங்கே என்ன பண்ணுறான்? க்ரீச்சருக்கு தெரியாதே அப்படின்னு அது நல்லா சத்தமாகவே புலம்பிக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஹாரி க்ரீச்சர் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப அப்படியே பாசமாக க்ரீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளோ நேரம் அது மட்டமான ரத்தம்னு ஹெர்மாயினியை தான் திட்டிகிட்டு இருக்கோம். இதுதான் ஹாரி க்ரீச்சர், ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லுமா. க்ரீச்சரோட அந்த கண்கள் இருக்கும்ல, அது நல்லா பெருசாக ஆரம்பிச்சிடும். இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக அவ்வளோ கோவமாக புலம்பி கத்த ஆரம்பிச்சிடும். இந்த மட்பிளட் ஏதோ க்ரீச்சர்கிட்ட அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. க்ரீச்சரோட மிஸ்ட்ரஸ் மட்டும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்கிட்ட பேசுகிறத பார்த்தாங்கன்னா என்னை என்ன சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அது திரும்ப கத்தி இப்படியே ஸ்பீடாக புலம்பிக்கிட்டு இருக்குமா. அவளை மட்பிளட்னு கூப்பிடாத அப்படின்னு ராணும் ஜின்னியும் சேர்ந்து கத்துவாங்க. பயங்கர கோவமாக க்ரீச்சரை பார்த்து கத்துவாங்களா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். அது அதோட சரியான மைண்டில் இல்லை, அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னே தெரியல அப்படின்னு சொல்லுமா. லூசுத்தனமாக பேசாத ஹெர்மாயினி, அதுக்கு தான் என்ன பேசுகிறோன்னு எக்ஸாக்டாக நல்லாவே தெரியும், அது வேணும்னே தான் இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்டு க்ரீச்சரை எரிச்சலோட பார்ப்பானா. க்ரீச்சர் இன்னும் புலம்பிகிட்டே இருக்கும். ஆனால் அது இப்போது ஹாரியை பார்த்து புலம்பிகிட்டு இருக்கும். இது உண்மையா? இதுவா ஹாரி பாட்டர்? க்ரீச்சருக்கு அந்த தழும்பு கண்ணுக்கு தெரியுது. அப்போது இது உண்மையாக தான் இருக்கும். இந்த பையன்தான் டார்க் லார்டை ஸ்டாப் பண்ணானா? எப்படி பண்ணான்னு க்ரீச்சருக்கு தெரியலையே அப்படின்னு அது புலம்பிகிட்டு இருக்குமா. எங்களுக்கு தான் தெரில க்ரீச்சர் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு வந்த அப்படின்னு ஜார்ஜ் கேட்பானா. க்ரீச்சர் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அது ஜார்ஜை பார்த்து சொல்லுமா. நல்ல கதை அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும். என்னன்னு பார்த்தா சீரியஸ் இப்போ இந்த ரூம்குள்ளே வந்துட்டுருப்பாரு. அவர் அந்த எல்ஃபை பார்த்து க்ரீச்சரை பார்த்து நல்லா முறைச்சிட்ருப்பாரா. க்ரீச்சர் சீரியஸை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரிடிகுலஸாக நல்லா லோவாக பவ் பண்ணும். விச் மீன்ஸ் அது ஃப்ளாட்டாக அப்படியே ஃப்ளோர்லேயே படுத்துரும் சீரியஸை பார்த்து. எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சீரியஸ் பொறுமையை இழந்து சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரா.
க்ரீச்சர் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அந்த எல்ஃப் திரும்பவும் ரிப்பீட் பண்ணும். க்ரீச்சர், இந்த நோபல் ஹவுஸ் ஆஃப் பிளாக்குக்கு சேவை செய்கிறது தான் என்னோட வாழ்க்கையே அப்படின்னு சொல்லும். ஆமாம், நீ சேவை பண்ணிக்கிட்டே இரு, ஆனால் இன்னும் இந்த வீடு இருக்க கருப்பாகிக்கிட்டே இருக்க அவ்வளோ கேவலமாக ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரா. மாஸ்டருக்கு எப்போவுமே சின்னதாக ஜோக் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு க்ரீச்சர் சீரியஸை பார்த்து திரும்பவும் நல்லா பவ் பண்ணிவிட்டு, மாஸ்டர் ஒரு கேவலமான நன்றி கட்ட நாய், அவங்க அம்மாவோட இதயத்தையே நொறுக்குனவன் அப்படின்னு திரும்பவும் கத்தி புலம்பிட்டு இருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு இதயமே இல்லை க்ரீச்சர், அவங்க உயிரோடு இருந்ததுக்கு ரீசனே அவங்க உடம்பு முழுக்க பியூராக தீய குணம் இருந்ததுனால தான் அப்படின்னு சீரியஸ் எரிச்சலாக சொல்லுவார். க்ரீச்சர் திரும்பவும் சீரியஸை பார்த்து நல்லா பவ் பண்ணிட்டேன், மாஸ்டர் என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு இப்போ திரும்பவும் அந்த கத்தி புலம்புல அந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்கோம். மாஸ்டர்லாம் அவங்களோட மதரோட பூட்ஸை கூட நக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். ஓ மை புவர் மிஸ்ட்ரஸஸ், க்ரீச்சர் மட்டும் இந்த நன்றி கட்டவனுக்கு சேவை செஞ்சிட்ருக்கேன்னு என்னோட மிஸ்ட்ரஸுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்னை எவ்வளோ வெறுப்பாங்க, நான் எவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக அவங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு க்ரீச்சர் திரும்ப புலம்பிக்கிட்டே இருக்குமா. நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு நான் கேட்டேன் அப்படின்னு சீரியஸ் ஒரு மாதிரி எரிச்சலாக கேட்டுட்ருப்பாரு. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் க்ளீன் பண்ணுறேன்னு போய் சொல்லிட்டு ஏதாச்சும் பொருளை எடுத்துகிட்டு போய் உன்னோட ரூம்குள்ளே வச்சுட்டு இருக்க, எங்களால் அதை தூக்கி எறியவே முடியல அப்படின்னு சீரியஸ் கத்திட்டு இருப்பாரு. மாஸ்டரோட வீட்டில் இருக்க எந்த ஒரு பொருளையும் அதோட ப்ராப்பர் பிளேஸ்லேருந்து நான் மூவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு க்ரீச்சர் சொல்லிட்டு இருக்குமா. திரும்ப அந்த வேகமாக புலம்ப ஆரம்பிக்கும் கத்தி. இந்த டெபாஸ்ட்ரி 7 நூற்றாண்டுகளா இந்த ஃபேமிலிலே இருக்கு, இதை மட்டும் தூக்கி போட்டுட்டாங்கன்னா மிஸ்ட்ரஸ் என்னை மன்னிக்கவே மாட்டாங்க. க்ரீச்சர் எப்படியாவது இதை சேவ் பண்ணியே ஆகணும். மாஸ்டரையும் இந்த பிளட் ரைட்டர்ஸையும் இந்த அருவருப்பானவங்களையும் இந்த டெபாஸ்ட்ரியை டெஸ்ட்ராய் பண்ண க்ரீச்சர் விடவே மாட்டேன் அப்படின்னு க்ரீச்சர் கத்திட்டு இருக்கோம். நினச்சேன் அப்படின்னு சொல்லி சீரியஸ் அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற செவர் இருக்கும்ல, அதில் தானே அந்த டெபாஸ்ட்ரி இருக்கும், அதை ஒரு மாதிரி எரிச்சலாக பார்ப்பாரு. இதுக்கு பின்னாடியும் அந்த பெர்மனன்ட் ஸ்டிக்கிங் சாமை எங்கள் அம்மா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை தூக்கி எறியணும்னா நான் தூக்கி எரிஞ்சு தான் தருவேன், இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையாக போயிரு க்ரீச்சர் அப்படின்னு சீரியஸ் க்ரீச்சரை பார்த்து கத்துவாரா. க்ரீச்சர் அப்படியே தலையை குடிஞ்சுக்கிட்டே அங்கேருந்து போகுமா. க்ரீச்சர்னால அதோட மாஸ்டர் கிட்டேருந்து வர டைரக்ட் ஆர்டரை டிசர்வ் பண்ண முடியாதுல்ல, அதனால அப்படியே போகுமா. ஆனால் திரும்பவும் இந்த மாதிரி கத்தி புலம்பிக்கிட்டே தான் போகும் அங்கே ரூமில் இருந்து வெளியில் போகிற வரைக்கும். அஸ்கபேன்லேருந்து வந்துட்டு எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கான். ஓ மை புவர் மிஸ்ட்ரஸ், அவங்க மட்டும் இப்போ இந்த வீட்டை வந்து பார்த்தாங்கன்னா என்னை என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேவலம் பிடிச்சவங்களையும் அருவருப்பை பிடிச்சவங்களும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இதை பார்த்தா அவங்க என்ன ஆவாங்க. என்னோட மிஸ்ட்ரஸோட ட்ரெஷர்ஸ்லாம் தூக்கி எரிஞ்சிட்ருக்காங்க. என்னோட மிஸ்ட்ரஸ் அவங்களுக்கு ஒரு மகனே இல்லைன்னு தான் சொன்னாங்க, ஆனால் இவன் இங்கே திரும்ப வந்துட்டான், இதில் எல்லாரும் இவன் ஒரு கொலைகாரன் வேற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போயிட்டுருக்குமா. நீ இப்படியே கத்தி புலம்பிக்கிட்டே இரு, நான் கண்டிப்பாக கொலைகாரனாக தான் ஆவேன் அப்படின்னு சீரியஸ் ஒரு மாதிரி சரி எரிச்சலாக சொல்லிட்டு அந்த கதவை சத்திட்டு வருவார். சீரியஸ், க்ரீச்சரை திட்டாதீங்க, அது சரியான மைண்ட்லேயே இல்லை, அது பேசுகிறத நம்மளால் கேட்க முடியும்னு அதனால ரியலைஸே பண்ண முடியலை அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிகிட்டு இருக்குமா. ரொம்ப வருஷமாக அது இங்கே தனியாகவே இருந்துருச்சு. போர்ட்ரேட்டில் இருக்கிற எங்கள் அம்மா ஆர்டர் அதுக்கு கொடுக்குறாங்கன்னு பைத்தியம் மாதிரி அதுவே கற்பனை பண்ணிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. தனக்கு தானே எப்போ பார்த்தாலும் பேசிகிட்ருக்கு. ஆனால் அது எப்போவுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரா. நீங்கள் அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹெர்மோயினி ரொம்ப ஹோப்ஃபுல்லாக கேட்குமா. நம்மளால் அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்க முடியாது ஹெர்மோயினி, ஆர்டரில் நடக்கிற நிறையா விஷயத்த அது கேட்டுருச்சு அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. ஆனால் இப்போ மட்டும் அதுக்கிட்ட போய் நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன், இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அந்த ஷாக்லேயே அது செத்துரும், அதனால இதை ஜீரணிக்கவே முடியாது அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரு. தென் சீரியஸ், க்ரீச்சர் இவ்வளோ நேரம் ஒரு டெபாஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சுல, அந்த டெபாஸ்ட்ரி பக்கம் போய் நிற்பாரா. ஹாரியும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போவான். அண்டு மித்த எல்லாருமே ஹாரியை ஃபாலோ பண்ணிட்டு சீரியஸ் பின்னாடி போய் நின்றுட்டு அந்த டெபாஸ்ட்ரியை பார்த்துட்டு இருப்பாங்களா. அந்த டெபாஸ்ட்ரி பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஓல்டான டெபாஸ்ட்ரி மாதிரி இருந்துச்சு. பாதி இதை அந்த டாக்ஸீஸ் இருக்குல்ல, அதுங்களே பிச்சு தின்ன மாதிரி இருந்தது. ஆனாலும் அதில் எம்ப்ராய்ட் பண்ணியிருக்காங்களா, அந்த டெபாஸ்ட்ரியில் கோல்டன் கலர் த்ரெட்டில் எம்ப்ராய்ட் பண்ணியிருப்பாங்களா. அதில் பார்க்கும்போது நல்லா உத்து பார்க்கும்போது ஹாரிக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி ட்ரீயை வந்து இதில் எம்ப்ராய்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷத்துக்கு போகும்னா, மிடிவல் பீரியட் இருக்குல்ல, மிடிவல் பீரியட்னா என்னது, 6th century 5th century 7th century அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லாரையுமே அந்த ஃபேமிலி ட்ரீயில் வந்து அவங்க எம்ப்ராய்ட்ரி பண்ணி அந்த டெபாஸ்ட்ரியில் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ரூம் ஃபுல்லாக.
அந்த டெபாஸ்ட்ரியோட வெரி டாப்பில் பெரிய வேர்ட்ஸ் வந்து எம்ப்ராய்ட் பண்ணியிருக்கும். அதில் என்ன எழுதியிருக்கும்னா, தி நோபல் அண்ட் மோஸ்ட் ஏன்ஷியன்ட் ஹவுஸ் ஆஃப் பிளாக் டூஷர்ஸ்பூர் அப்படின்னு இருக்கும். டூஷர்ஸ்பூர் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு ஃப்ரெஞ்ச் வார்த்தை. இதோட டிரான்ஸ்லேஷன் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் பியூர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறத நல்லாவே லிசன் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா பிளாக் ஃபேமிலியை பற்றி சொல்ல போகிறோம். விசார்டிங் வேர்ல்டில் பிளாக் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ப்ராமினண்ட்டான ஃபேமிலி. இவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப பழைய ஃபேமிலி. அதுக்கான ரீசன் என்னென்னா, இவங்க எல்லாருமே பியூர் பிளட்டடு. இவங்க வந்து ரொம்ப ஆதி காலத்தில் இருந்து இந்த ஃபேமிலி பிளாக் ஃபேமிலி இருக்குது. ஸோ இந்த மேஜிக்கல் வேர்ல்டு மாயாஜால உலகத்தில் இவங்களுக்கு வந்து ரொம்பவே பவர் அந்த காலத்துலேருந்தே இருந்துட்டு வந்திருக்கு. ஒரு சில ஃபேமிலி தான் இந்த மாதிரி ஓல்டு ஃபேமிலியாக இருப்பாங்க. ஓல்டு ஃபேமிலி இந்த சென்ஸ் இந்த பியூர் பிளட்டட் அந்த மாதிரி இருப்பாங்க. அதில் நம்ம பிளாக் ஃபேமிலி, மேல்ஃபாய் ஃபேமிலி இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதே மாதிரி தான் நம்ம க்ரௌச் ஃபேமிலியும். டம்பிள்டோர் கூட அதை சொல்லியிருப்பாரு. அவங்க ஃபேமிலியை பற்றி தெரியும்ல, அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப நோபலானவங்க, ரொம்ப ஓல்டு ஃபேமிலி விசார்டிங் வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்லுவார். அதனால தான் அவர் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்ம மேலே எந்த தப்பும் வந்துடக்கூடாது, இல்லாட்டி நம்ம குடும்பத்துக்கே அசிங்கமாயிரும், நம்ம பிளட் ரைட்டர்ஸ் ஆயிடுவோம், அந்த மாதிரிலாம் ரொம்பவே பயப்படுவாங்க. இவ்வளோ நேரம் க்ரீச்சர் கூட கத்திக்கிட்டே இருக்கும்ல, பிளட் ரைட்டர்ஸ் அப்படின்னு. இவங்க வந்து அவங்களோட அந்த பியூர் பிளட்டட் ஃபேமிலியை தவிர வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணாங்க. இந்த ஹாஃப் பிளட்டு, முக்கியமாக மட் பிளட்ஸ்க்கெலாம் அங்கே இடமே கிடையாது. அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து பிளட் ரைட்டர்ஸ் மாதிரி, துரோகிகள் மாதிரி, அவங்களோட அந்த ஹோல் இனத்துக்கே துரோகிகள் மாதிரி அவங்க. அதனால தான் பிளாக் ஃபேமிலியோட மோட்டோவே டூஷர்ஸ்பூர் அப்படின்னு இருக்குது, விச் மீன்ஸ் ஆல்வேஸ் பியூர். இவங்க வந்து ரொம்ப ரொம்ப பியூரான ஃபேமிலின்றதுக்காக தான் இவங்க மோட்டோவே இவங்க இப்படி வச்சுருக்காங்க. பிளாக் ஃபேமிலியோட க்ரெஸ்ட்லையும் இந்த மோட்டோ தான் அவங்க வந்து போட்டிருப்பாங்க. இந்த பியூர் பிளட் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ஒரு 28 ஃபேமிலி இருப்பாங்க. அவங்கள வந்து சேக்ரட் 28 அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து இப்போ வரைக்குமே பியூர் பிளட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க. ஸ்லிதரின் ஹவுஸில் இருக்கிற முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா இந்த பியூர் பிளட் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி பார்த்தா வால்டோமோர்ட்லாம் ஸ்லிதரினில் தானே இருந்தான், ஆனால் அவன் ஒரு ஹாஃப் பிளட் தானே அப்படின்னு நிறையா பேருக்கு இப்போ தாட் வரும். அது உண்மை தான். ஆக்சுவலி அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நான் வந்து நம்ம ஹாஃப் பிளட் பிரின்ஸ் புக்லாம் பார்ப்போம்ல, அப்போது உங்களுக்கு தெரிய வரும். பட் பியூர் பிளட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்லிதரின் ஹவுஸில் தான் இருப்பாங்களா, ஏன் அவங்க கிரிஃபண்டோர், ஹஃபில்பஃப் இதிலலாம் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் கிடையவே கிடையாது. இப்போது வீஸ்லி ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பியூர் பிளட் ஃபேமிலி தான். ஸோ ஆனால் இவங்க எல்லாருமே இப்போ கிரிஃபண்டோர் டீமில் தானே இருக்காங்க, கிரிஃபண்டோர் ஹவுஸில் தானே இருக்காங்க. பட் ஒரு தடவை ரான் கூட சொல்லியிருப்பான், நம்ம முன்னாடிலாம் நிறையா சாப்டர்ஸ் பார்க்கும்போது அதில் ஒரு தடவை அவன் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி இப்போ எல்லாருமேலாம் பியூர் பிளட்ஸ்லாம் கிடையாது, எல்லாருமே அப்பப்போ மகிழ்ஸை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, மகள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க தான் செய்வாங்க. இப்போ எடுத்து பார்த்தோம்னா யாருமே பியூர் பிளட்டாலாம் இருக்க மாட்டோம், எல்லாருமே ஹாஃப் பிளட்டாக தான் இருப்போம் அப்படின்லாம் ரான் ஒரு தடவை சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா இந்த ஹெர்மாயினியை வந்து மட் பிளட்டுன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த ஒரு பிரச்சனை வரும்போது ரான் இதை சொல்லுவான். நான் உங்களுக்கு இந்த சேக்ரட் 28 ஃபேமிலி பற்றி தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன், அதில் க்ளீனாக ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோமா. இந்த மாதிரி எழுதியிருக்குமா, நீங்கள் இதில் இல்லை அப்படின்னு ஹாரி அந்த ஹோல் ஃபேமிலி ட்ரீயவே ஸ்கேன் பண்ணி ஃபுல்லாக ஊற்று பார்த்து கேட்டுட்ருப்பான். நான் சீரியஸ் கிட்ட முன்னாடி நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் அங்கே இருக்கிற அந்த டெபாஸ்ட்ரியில் ஒரு சின்ன சர்க்கிளில் வந்து சர்க்கிள் போட்ட மாதிரி ஒரு ஹோல் மாதிரி இருக்குமா, அதை கை காமிச்சு சொல்லுவார். அது பார்க்க சிகரெட் இருக்குல்ல, அதை வச்சு பேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். என்னோட ஸ்வீட் ஓல்டு மதர் நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போனதுக்கப்புறம் இதுலேருந்து என்னை தூக்கிட்டாங்க. க்ரீச்சர் அடிக்கடி புலம்பும் போது இந்த ஸ்டோரியை தான் சொல்லி ரொம்பவே புலம்பும், அதுக்கு இந்த ஸ்டோரி தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் வீட்டிலேருந்து ஓடி போயிட்டீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பான். என்னோட 16 வயசில், என்னால் அதுக்கு மேலே முடியல அப்படின்னு சீரியஸ் சொல்வார். நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு ஹாரி சீரியஸை பார்த்துட்டே கேட்பான். உன்னோட அப்பாவோட பிளேஸுக்கு தான். உன்னோட தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நான் அவங்க வீட்டுக்கு போனது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க கிட்டத்தட்ட அவங்களோட 2வது பையனாக என்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்போவுமே ஸ்கூல் லீவ் அப்போலாம் உங்கள் அப்பா கூட தான், அவரோட வீட்டில் தான் நான் இருப்பேன். 17 வயசு ஆனக்கப்புறம் எனக்குன்னு நான் ஒரு வீடு வாங்கிக்கிட்டேன். என்னோட அங்கிள் ஆல்ஃபர்ட் எனக்கு கொஞ்சம் டீசன்ட் பிட் ஆஃப் கோல்டை விட்டுட்டு போயிருந்தாரு, அதை வச்சு தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃபுல்லுமே நான் தான் என்னை பார்த்துக்கிட்டேன். பட் எப்போவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாட்டர்ஸ் வீட்டில் என்னை நல்லா வரவேற்பாங்க. சண்டே லஞ்செலாம் அங்கே தான் அப்படின்னு சீரியஸ் சொல்லிகிட்ருப்பாரு. ஆனால் ஏன் நீங்கள் அப்படின்னு ஹாரி கேட்பானா.
எதுக்கு போனேன்னு கேட்குறியா அப்படின்னு சீரியஸ் ஒரு மாதிரி கஷ்டமாக ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்பாரு. பிகாஸ் இவங்க எல்லாரையும் எனக்கு சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு. என்னோட பேரண்ட்ஸ் முக்கியமாக சரியான பியூர் பிளட் பைத்தியம் பிடிச்சவங்க. பியூர் பிளட்னாலே பிளாக் ஃபேமிலினாலே ஒரு ராயல் ஃபேமிலி மாதிரி அப்படின்னு அவங்க எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னோட முட்டாள் பிரதர் இதை போய் நம்பிட்டு அவங்க பேச்சை கேட்டுட்டு ஆடிட்டு இருந்தான் அப்படின்னு சீரியஸ் சொல்லுவார். அவர் சொல்லி ஒரு அந்த ஃபேமிலி ட்ரீல இருக்க ஒரு எழுத்தை வந்து கை காமிப்பாரா. அதில் என்ன எழுதியிருக்குன்னா ரெகுலஸ் பிளாக் அப்படின்னு இருக்கும். அவர் தான் சீரியஸோட பிரதர். அதில் அவரோட டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கும், டேட் ஆஃப் டெத்தும் இருக்கும். அவன் என்னை விட சின்ன பையன் அண்ட் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அவன் தான் கரெக்டான பையன்னு சொல்லிட்டு என்கிட்ட அடிக்கடி அதை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அவர் செத்துட்டாரா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆமாம், சரியான ஸ்டூப்பிட் இடியட், டெத் ஈட்டர்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்பான். கமான் ஹாரி, இந்த வீட்டை பார்த்தாலே தெரியலையா என்ன மாதிரி மந்திரவாதிங்க இங்கே வாழ்ந்துருப்பாங்கன்னு அப்படின்னு சீரியஸ் சொல்வார். அப்போது உங்கள் பேரண்ட்ஸும் டெத் ஈட்டர்ஸா அப்படின்னு ஹாரி கேட்பான். இல்லை, பட் பிலீவ் மீ, வால்டமோர்ட்டோட ஐடியாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவன் சரியான பாதையில் போயிட்டுருக்கான்னு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. விசார்டிங் இனத்தை பியூரிஃபிகேஷன் பண்ணுறது, மகிழ் பான்ஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சு கொல்றது, எல்லாத்துலேயுமே சார்ஜாக பியூர் பிளட்ஸை வைக்கிறது. வால்டமோர்ட் வரதுக்கு முன்னாடி நிறையா விசார்ட்ஸ் அண்ட் விச்சர்ஸோட ஐடியாஸ் எல்லாமே இப்படி தான் இருந்தது. அவன் பவருக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட ட்ரூ கலர்ஸை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் சரியான பாதையில் போயிட்டுருக்கான், அவனோட ஐடியா தான் கரெக்டானது அப்படின்னு வால்டமோர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நான் எவ்வளோ வேணால் பெட் கட்டுறேன், என்னோட தம்பி போய் டெத் ஈட்டராக வால்டமோர்ட் கூட ஜாயின் பண்ணதுக்கு என்னோட அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பாக பெருமைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சீரியஸ் சொல்வார். அப்புறம் என்னாச்சு, ஆரர்னால அவங்க கொலை பண்ணப்பட்டாங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஓ இல்லை, வால்டமோர்ட்னாலேயே கொலை பண்ணப்பட்டுட்டான். இல்லைனா வால்டமோர்ட் ஆர்டர் போட்டு வேறு யாராவது இவனை கொண்டிருப்பாங்க. பிகாஸ் வால்டமோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலர்ஸ்லாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. வால்டமோர்ட் பர்சனலாக வந்து கொண்டுட்ருக்க மாட்டான் இவனை அப்படின்னு சீரியஸ் சொல்லுவார். அவன் இறந்தக்கப்புறம் நான் என்ன விஷயம் கண்டுபிடிச்சேன்னா, வால்டமோர்ட் என் தம்பிக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த செய்ய சொல்லியிருக்காரு. ஆனால் ரெகுலர்ஸ்க்கு கொஞ்சம் அந்த விஷயத்தில் ரொம்பவே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவனால் அந்த விஷயத்த செய்ய முடியல. அதனால பயந்துட்டு பேக் வாங்க நினச்சிருக்கான். பட் வால்டமோர்ட் கிட்டலாம் ரெசிக்னேஷன் லெட்டர் சப்மிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அது லைஃப் டைம் ஆஃப் சர்வீஸ் இல்லைனா சாவு தான் அப்படின்னு சீரியஸ் சொல்வார். லஞ்ச் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும். என்னன்னு திரும்பி பார்த்தா மாலி ஆண்டி வந்து நின்றுட்டுருப்பாங்க. அவங்க மந்திரக்கோலை நல்லா மேலே உயர்த்தி வச்சுருப்பாங்களா. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய ட்ரேல வந்து எக்கச்சக்க சாண்ட்விச்சஸ் இருக்கும் அண்ட் நிறையா கேக்ஸ் இருக்குமா. அதை அவங்க மந்திரக்கோலை வச்சு பேலன்ஸ் பண்ணி அது ஏரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குமா. அவங்க பார்க்குறதுக்கு இன்னுமே செம்ம கோவமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க அந்த கீழே மண்டங்கஸ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே. ஸோ அவங்க முகம்லாம் நல்லா செவந்து போயிருந்துச்சு. எல்லாருமே வேகமாக போய் மாலி ஆண்டி எடுத்துகிட்டு வந்து சாண்ட்விச்சை போய் சாப்பிட போவாங்க. பிகாஸ் எல்லோரும் இவ்வளோ நேரம் ரொம்ப வேலை பார்த்துருப்பாங்களா, அவங்களுக்கு நிறையாவே பசிக்கும். பட் ஹாரி மட்டும் போகாமல் சீரியஸ் கூடவே நின்றுட்டுருப்பான். சீரியஸ் உத்து அந்த டெப்பஸ்ட்ரியை பார்த்துட்ருப்பாரு. இதை பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு. இங்கே இருக்கார்ல, இவர் தான் ஃபினியஸ் நிக்கோலஸ், என்னோட கிரேட் கிராண்ட்ஃபாதர். நம்ம ஊர்லலாம் கொள்ளுப்பாட்டையான்னு சொல்லுவோம்ல, நம்ம தாத்தாவோட அப்பாவோட அப்பா. ஸோ அந்த மாதிரி இவர் தான் ஹாக்வர்ட்ஸில் இருந்ததுலேயே ரொம்ப லீஸ்ட் பாப்புலரான ஹெட்மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஃபினியஸ் நிக்கோலஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் புக்கில் போக நிறைய இடத்துல வருவாங்க. அவங்களும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் மாதிரி தாங்க. அண்ட் இவங்க தான் அரமெண்டா மெலிஃப்ளூவா, என்னோட அம்மாவோட கசின். மகிழ்ஸை வேட்டையாடுற சட்டத்தை லீகல் ஆக்கணும்னு சொல்லி மினிஸ்ட்ரியில் பில்லை பாஸ் பண்ண ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மை டியர் ஆண்ட் எலோடோரா, ஹவுஸ் ஹெல்ப்ஸ்லாம் ரொம்ப வயசாகி போய் டீ ட்ரேஸை கூட கேரி பண்ண முடியாமல் போச்சுன்னா அதுங்களோட தலையை வெட்டி செவத்தில் அடிக்கிற ஃபேமிலி ட்ரெடிஷனை ஸ்டார்ட் பண்ணது இவங்க தான். ஓ, இதில் டாங்ஸோட பேரும் இல்லை. அதனால தான் க்ரீச்சர் டாங்ஸ் என்ன ஆர்டர் சொன்னாலும் கேட்க மாட்டேது போல். ஏன்னா இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஆர்டர் பண்ணானா அது கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சீரியஸ் சொல்லிகிட்ருப்பாரு. என்னது, டாங்ஸும் நீங்களும் ரிலேட்டடா அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்பான். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மூவியில் ஒரு துணி கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. என்னன்னா நம்ம டாங்ஸ் இருக்காங்களே, நிம்ஃபோடோரா டாங்ஸ், அவங்களும் சீரியஸும் ரிலேட்டட். அவங்க 2 பேருமே ஒரே ஃபேமிலி. ஓ ஆமாம், டாங்ஸோட அம்மா ஆண்ட்ரோமேடா தான் என்னோட ஃபேவரட்டான கசின் அப்படின்னு சொல்லி சீரியஸ் அந்த டெபாஸ்ட்ரியை ரொம்ப கேர்ஃபுல்லாக உத்து பார்த்துட்ருப்பாரா. நினச்சேன்
அவங்களோட பேரை இங்கேருந்து தூக்கிட்டாங்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை காமிப்பாரா. அங்கேயும் அப்படி தான் ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி இருக்கும், அது பேர்ன் மார்க் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. விச் மீன்ஸ் டாங்ஸோட அம்மா ஆண்ட்ரோமேடாவோட நேம் அதில் ஆல்ரெடி இருந்திருக்கு, ஆனால் அதை வந்து சூடு பண்ணி எடுத்துட்டாங்க. அவங்க பேருக்கு 2 சைட்லையுமே இன்னொன்று ஒரு 2 பேர் இருக்குமா. அதில் என்ன எழுதியிருக்குன்னா பெலாட்ரிக்ஸ் அண்ட் நார்சிசா அப்படின்னு எழுதியிருக்கும். நீங்கள் இப்போ இந்த பேரை நான் சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரோமேடாவோட சிஸ்டர்ஸோட பேர்லாம் இன்னும் இங்கே இருக்கு பாரு. பிகாஸ் அவங்களாம் ரொம்ப லவ்லி ரெஸ்பெக்டபுளாக பியூர் பிளட் மேரேஜஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆண்ட்ரோமேடா ஒரு மகிழ்பானை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, டெட் டாங்ஸ், அதனால தான் அவளை இங்கேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரு. ஹாரி உத்து அந்த டெபாஸ்ட்ரியை பார்த்துட்டு இருப்பான். என்ன பார்த்துட்டு இருப்பானா, ஆண்ட்ரோமேடாவோட பேரை வந்து பேர்ன் பண்ணியிருப்பாங்களே, அது பக்கத்தில் நார்சிசா பிளாக்னு எழுதியிருக்கும்ல, அந்த நார்சிசா பிளாக்கோட பேரை நல்லா டபுள் கோல்டு எம்ப்ராய்டரி போட்டு, டபுள் லைனில் கோல்டு எம்ப்ராய்டரி போட்டு லூஷியஸ் மேல்ஃபாய் கூட லிங்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேரோட பேருக்கு நடுவில் கீழே வந்து இன்னொன்று ஒரு சிங்கிள் வெர்டிக்கல் கோல்டு லைன் வந்து அதில் வந்து டிராக்கோ அப்படின்னு எழுதியிருக்கும். நீங்கள் மேல்ஃபாய்ஸ் கூட ரிலேட்டடா அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்பான். பியூர் பிளட் ஃபேமிலிஸ் எல்லாருமே இன்டர் ரிலேட்டட் தான் ஹாரி. அவங்களோட பசங்களையும் பொண்ணுங்களையும் பியூர் பிளட்ஸ்க்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? எந்த ஒரு சாய்ஸுமே இருக்காது, ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஆக்சுவலி மாலியும் நானுமே கசின்ஸ் தான், அண்ட் ஆர்த்தரும் நானும் செகண்ட் கசின்ஸ். பட் வீஸ்லிஸோட ஃபேமிலி பேரெல்லாம் இதில் தேடுறது தேவையில்லாத வேலை. பிகாஸ் அவங்களோட ஃபேமிலி, அந்த வீஸ்லின்ற ஃபேமிலியவே பிளட் ரைட்டர்ஸ்னு முத்திரை குத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி என்னன்னாங்க, ஆர்த்தர் அங்கிள் இருக்கார்ல, அவங்களோட அம்மா பேர் செட்ரலா பிளாக். அவங்க அம்மா வந்து பிளாக் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்க செப்டிமஸ் வீஸ்லின்றவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆர்த்தர் அங்கிளோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, அவர் பேர் செப்டிமஸ் வீஸ்லி. செட்ரலா பிளாக் வந்து வீஸ்லி குடும்பத்தால் கல்யாணம் பண்ணனால செட்ரலா பிளாக்கை பிளாக் ஃபேமிலி டிசோன் பண்ணிடும். அதாவது குடும்பத்துலேருந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த பொண்ணு வந்து எங்கள் குடும்பமே கிடையாது அப்படின்னு ஒதுக்கி வச்சுருவாங்களா. அது ஏன்னா செப்டிமஸ் வீஸ்லி இருக்கார்ல, அவர் வந்து வீஸ்லி குடும்பத்தாள். வீஸ்லி ஃபேமிலினாலே பிளட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பியூர் பிளட் ஃபேமிலி வந்து முத்திரை குத்தி வச்சுருப்பாங்க. பிகாஸ் வீஸ்லி ஃபேமிலியில் இருக்கிற மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து இந்த மகிழ் பாண்ட்ஸ் கூடலாம் நல்லா அசோசியேட் பண்ணுவாங்க, நல்லா எப்படி சொல்கிறது, நெருக்கமாக பழகுவாங்களா. அதனால இவங்க வந்து பிளட் ரைட்டரு, இந்த ரத்தத்துக்கே துரோகம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க அந்த பியூர் பிளட் தான் எல்லாமே, பியூர் பிளட் தான் பவர்ஃபுல்லாக, அந்த மாதிரி வீஸ்லி ஃபேமிலி வந்து யோசிக்க மாட்டாங்க. அதனால இந்த பியூர் பிளட் ஃபேமிலிக்கெலாம் வீஸ்லி ஃபேமிலியே பிடிக்காது. அதனால தான் ஆர்த்தர் அங்கிளோட அம்மாவே இந்த பிளாக் ஃபேமிலி டிசவுன் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தை இப்போது இந்த புக்கில் சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பியூர் பிளட் ஃபேமிலிஸ் பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேங்க. பட் அதை நான் இப்போவே போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. பிகாஸ் இந்த பியூர் பிளட்டை வச்சு தான் நிறையா பிரச்சனை வரும் இந்த ஹாரி பாட்டர் ஹோல் புக்லேயே. ஸோ இப்போவே நான் எல்லாமே சொல்லிட்டேன்னா கதையே சொன்ன மாதிரி ஆயிரும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த சொல்கிறேன். கடைசியாக நம்ம இந்த பியூர் பிளட் ஃபேமிலிஸோட பஞ்சாயத்தை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். ஹாரி வந்து அந்த டெபாஸ்ட்ரியவே திரும்ப உத்து பார்த்துட்டே இருப்பானா. அதில் ஆண்ட்ரோமேடாவோட பேர் வந்து பர்ன் பண்ணியிருப்பாங்களா. அதில் லெஃப்ட் சைடு என்ன இருக்கும்னா பெலாட்ரிக்ஸ் பிளாக் அப்படின்னு இருக்கும். அதை வந்து டபுள் லைன் போட்டு கனெக்ட் பண்ணி ரொடால்ஃபஸ் லெஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு இன்னொன்று ஒரு பேர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. லெஸ்ட்ரேஞ்சா அப்படின்னு ஹாரி வந்து கேட்பான். இவனுக்கு வந்து இந்த நேமை ஆல்ரெடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும், அவனோட மெமரியில் இருக்கும். ஆனால் அவன் எங்கே கேட்டான்னு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க அஸ்கபானில் இருக்காங்க அப்படின்னு சீரியஸ் சொல்லுவார். ஹாரி சீரியஸாக ரொம்ப ஒரு மாதிரி க்யூரியஸாக பார்ப்பான். பெலாட்ரிக்ஸும் அவளோட ஹஸ்பண்ட் ரொடால்ஃபஸும் பாட்டிக்ரோச் ஜூனியர் கூட தான் அஸ்கபான்குள்ளே வந்தாங்க. ரொடால்ஃபஸோட பிரதர் ரபாஸ்டனும் அவங்க கூட தான் அஸ்கபான்குள்ளே வந்தான் அப்படின்னு சீரியஸ் சொல்வாரா. அப்போ தான் ஹாரிக்கு ஞாபகமே வரும். என்னன்னா இந்த பெலாஸ்ட்ரிக் லெஸ்ட்ரேஞ்சுன்ற பேரை வந்து அவன் டம்பிள்டோரோட பென்சிவ்குள்ளே போவான்ல, அப்போ தான் அவன் வந்து பார்த்துருப்பான். ஜூனியர் பாட்டிக்ரோச்சோட ட்ரையல் நடக்கும்ல கோர்ட்டில், அப்போ அவன் கூட ஒரு லேடி இருப்பாங்க, நல்லா உயரமாக டார்க்காக இருப்பாங்க. அவங்களோட கண்கள்லாம் நல்லா முட்டை கண்ணாக இருக்கும். அவங்க வந்து ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, அவ்வளோ பெருமையாக நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த கோர்ட்டில் வந்து நின்றுட்டுருப்பாங்க. லார்ட் வால்டமோர்ட் வந்து பவர்லேருந்து போனக்கப்புறம் நான் தான் அவங்கள வந்து திரும்ப தேட முயற்சி பண்ணோம், நாங்கள் தான் அவங்கள தேடி போனோம், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்ற மாதிரி, எங்களுக்கு அதில் தான் பெருமைன்ற மாதிரி அவங்க நின்றுட்டுருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ இந்த பெலாஸ்ட்ரிக் லெஸ்ட்ரேஞ்சோட பேர் இதில் சொல்லிட்டேன்.
மூவி பார்த்த எல்லாருக்குமே தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு. இந்த வீடியோவில் இப்போ இருக்கிற ஃபோட்டோவில் கூட அவங்கள போட்டிருக்கேன். இந்த ஆக்டர் நிறைய மூவிஸில் நடிச்சிருக்காங்க. பர்சனலி என்னோடய ஃபேவரட்டான ஆக்டர் இவங்க. பட் இந்த மூவியில் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு கேரக்டர்னால், இந்த ஹோல் ஹாரி பாட்டர் சீரியஸ்லேயே எனக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர்னால் பெலாஸ்ட்ரிக் லெஸ்ட்ரேஞ்ச் தான். நான் எதுக்காக அதை சொல்கிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அதை பற்றி இப்போது பேசக்கூட வேண்டாம். எனக்கு இப்போ அதை பற்றி பேசக்கூட எனக்கு அவ்வளோ கோவமாக வருது, எரிச்சலாக வருது. ஸோ அதை இப்போ அப்படியே விட்டுருவோம். நீங்கள் என்கிட்ட இவங்களோட அப்படின்னு ஹாரி கேட்க ஆரம்பிப்பானா, அவள் என்னோட கசினாக இருந்தால் என்ன அப்படின்னு சீரியஸ் ஒரு மாதிரி எரிச்சலாக கேட்பாரு. ஆஸ் ஃபார் ஐ எம் கன்சர்ன்ட், நான் இந்த ஃபேமிலியே கிடையாது அண்ட் அவள் என்னோட ஃபேமிலியும் கிடையாது. கடைசியாக நான் அவளை உன் ஏஜில் இருக்கும் போது தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் அஸ்கபான்குள்ளே வரும்போது லைட்டாக பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அவளாம் என்னோட ரிலேட்டிவாக இருக்கிறதுல எனக்கு பெருமைன்னு நினைக்கிறியா ஹாரி அப்படின்னு சீரியஸ் கேட்பாரா. சாரி அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான். நான் அந்த மாதிரி மீன் பண்ணி கேட்கல, எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்குது, அதனால தான் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. இருக்கட்டும் ஹாரி, நீ எதுவும் மன்னிப்பெல்லாம் கேட்காத அப்படின்னு சீரியஸ் சொல்லிவிட்டு டெபாஸ்ட்ரியிலேருந்து ஆப்போசிட் சைடு திரும்பிடுவார். எனக்கு இங்கே திரும்ப வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஹாரி. திரும்ப இந்த வீட்டில் நான் மாட்டிட்டு உட்காருவேன், நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவர் அந்த ட்ராயிங் ரூமை சுற்றி பார்த்துட்டே சொல்லுவார். ஹாரிக்கு இந்த விஷயத்த இப்போது சீரியஸோட மனநிலையும் அவர் சொல்கிற விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இப்போது ஹாரியுமே நல்லா படித்து முடிச்சுட்டு வெளியில் போய் தனியாக வாழணும் தானே நினைப்பான். இல்லைன்னா திரும்ப பெரிய பையன் ஆனக்கப்புறமும் அந்த ப்ரைவேட் ட்ரைவில் போய் டர்ஸ்லீஸ் கூட வாழ்கிறத நினச்சி பாருங்கள். அவனுக்கு இப்போது அதனால தான் சீரியஸை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அஃப்கோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இந்த வீடு கரெக்டாக இருக்கும். என்னோட அப்பா இந்த வீட்டுக்கு எக்ஸ்ட்ரீமாக விசார்ட் கைண்ட்லேயே மிகப்பெரிய மேஜிக்கல் செக்யூரிட்டி மெஷர்லாம் போட்டு இந்த வீடை அவர் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடை யாருனாலுமே பிளாட் பண்ணவே முடியாது. மகிழ்ஸ்க்கெலாம் இந்த வீடு இருக்குன்றதே தெரியாது. அவங்க யாருனாலும் இந்த வீட்டில் டோர்பெல்லாம் அடிக்கவே முடியாது. அவங்க யாரும் இந்த மாதிரி அடித்தது கூட கிடையாது. யாரும் இங்கே வரவே மாட்டாங்க மகிழ்ஸ்லாம். ஆனால் நான் சொல்கிறேன், அண்ட் டம்பிள்டோரும் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறையா ப்ரொடெக்ஷனும் போட்டிருக்காரு. இதோட வேறு எந்த இடமும் சேஃபாக நமக்கு கிடைக்காது. அண்டு ஆர்டரோட ஒரே சீக்ரெட் கீப்பர் டம்பிள்டோர் மட்டும்தான். இப்போ நான் சொன்ன விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப கூட சொல்கிறேன், ஆர்டரோட ஒரே சீக்ரெட் கீப்பர் டம்பிள்டோர் மட்டும்தான். ஸோ அவராக பர்சனலாக யார்கிட்டையும் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லாமல் யாருக்குமே இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது. மூடி உனக்கிட்ட அந்த நோட் கொடுத்தார்ல நேற்று நைட்டு, அது டம்பிள்டோர் கொடுத்த நோட்டு அப்படின்னு சொல்லி சீரியஸ் ஒரு மாதிரி சிரிப்பாரா. எங்கள் அம்மா அப்பாவுக்கு மட்டும் இந்த வீடு இப்போ எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என்ன ஆவாங்க. கீழே எங்கள் அம்மா போர்ட்ரேட்லேயே என்ன கற்றுறாங்கன்னு பார்த்தேல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருப்பாரு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டம்பிள்டோர் தான் இந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸோட ஒரே சீக்ரெட் கீப்பர். இந்த சீக்ரெட் கீப்பர்ன்ற வார்த்தையை நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்போனா லில்லி பாட்டர் அண்ட் ஜேம்ஸ் பாட்டரோட சீக்ரெட் கீப்பராக சீரியஸ் மட்டும்தான் இருந்தார். அந்த ஸ்டோரிலாம் உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி நல்லாவே தெரியும். நான் நிறையா தடவை அந்த ஸ்டோரியை நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ சீக்ரெட் கீப்பராக நம்ம ஒருத்தவங்களை வச்சுட்டோம்னா, இல்லைனா அவங்க சீக்ரெட் கீப்பராக ஏதோ ஒரு விஷயத்துக்கு இருந்தாங்கன்னா, அவங்களா வாயை திறந்து ஒரு அந்த விஷயத்த வெளியில் சொல்லாமல் யாருக்குமே என்ன நடந்தாலும் தெரிய வரவே வராது. அவங்க மேலே என்ன கர்ஸ் போட்டாலும் அந்த விஷயம் வெளியில் வராது. அதனால தான் டம்பிள்டோர் அவர் கையாலவே அந்த பார்ச்மெண்ட்டில் ஹாரிக்கு இந்த கிரிமால்டு பிளேஸ் எங்கே இருக்குது, ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு அவர் கையாலவே எழுதி கொடுத்துருப்பாரு. அதனால தான் ஹாரியோட கண்ணுக்கு இந்த வீடு தெரிஞ்சுது. மூடி அந்த நோட்டை ஹாரி கிட்ட கொடுத்துட்டு சொல்வார்ல, இந்த மாதிரி அதை ரீட் பண்ணி மெமரைஸ் பண்ணு ஹாரி அப்படின்னு சொல்வார். அவன் அதை ரீட் பண்ணி மெமரைஸ் பண்ணனால தான் மித்தபடி அந்த வீடு அங்கவே தான் இருக்கும். எந்த ஒரு மகிழ்ஸ் கண்ணுங்களுக்கும் தெரியாது, எந்த ஒரு விசார்ட்ஸ் அண்ட் விச்சஸ் கண்ணுங்களுக்கும் தெரியாது. ஏன்னா டம்பிள்டோர் சீக்ரெட் கீப்பராக இருப்பாரா, அவர் யார்கிட்டக்க இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்கிறாரோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் இந்த வீடு தெரியும். அவர் இந்த ஆர்டரில் இருக்காங்களா அவங்க எல்லாருக்குமே இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை அவர் சொல்லிடுவார் இங்கே தான் இருக்குன்னு. அதனால தான் மூடி கண்ணுக்கு, ஷாக்கல் போல்ட் கண்ணுக்கு, ரீமஸ் ரூபின் கண்ணுக்கு, இவங்க எல்லார் கண்ணுக்குமே இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரியும், இந்த வீடு தெரியும். ஸோ ஹாரியும் அதை ரீட் பண்ண உடனே அவன் கண்ணுக்கு இந்த வீடு தெரிய ஆரம்பிக்கும். ஆர்டருக்கு நானும் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணால் நல்லாயிருக்கும்.
உன்னோட ஹியரிங் அப்போது உன்னை எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகலாமான்னு டம்பிள்டோர் கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நாயா மாதிரி தான். நான் உன் கூட வந்தேன்னா உனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்ல, நீ என்ன நினைக்கிற ஹரி அப்படின்னு சீரியஸ் ஹாரி கிட்ட கேட்பாரா. ஹாரிக்கு இந்த விஷயத்த கேட்ட உடனே வைரலாக ஏதோ பண்ண ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அவன் இவ்வளோ நேரம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட திரும்ப வந்தது, சீரியஸ் கிட்ட அவனோட ரொம்ப ரொம்ப அவனுக்கு பிடிச்ச காட்ஃபாதர் கிட்ட திரும்ப வந்தது ரொம்பவே அவன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. ஸோ இந்த ஹியரிங் பற்றியே அவன் யோசிக்க மாட்டான்றதை விட அவன் வேணும்னே தான் அதை யோசிக்காமல் இருப்பான். ஏன்னா அதை யோசிக்க அவனுக்கு பயமாகும்ல. அதனால இப்போ திரும்ப சீரியஸ் இதை பற்றி கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப பயம் ஆக ஆரம்பிச்சிருமா. அவன் பின்னாடி திரும்பி ஹெர்மாயினியை ராணையும் பார்த்துட்டு இருப்பானா. அவங்க 2 பேருமே நல்லா அந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் ஸ்கூலுக்கு போய் நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தால் என்ன ஆகுன்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. சீரியஸ் ஹாரி ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துருவாரு, நோட்டீஸ் பண்ணிடுவார். நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவார். கண்டிப்பாக அவங்க உன்னை கிளியர் பண்ணிடுவாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டாட்டியூ ஆஃப் சீக்ரஸியில் உன்னோட உயிரை காப்பாற்றிக்க மேஜிக் யூஸ் பண்ணலான் தான் இருக்குது அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. பட் சப்போஸ் அவங்க என்னை எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்கன்னா நான் இங்கே உங்கள் கூட வாழலாம் தானே அப்படின்னு ஹாரி கேட்பானா. சீரியஸ் ரொம்ப சோகமாக ஸ்மைல் பண்ணுவார். சரி பார்க்கலாம் அப்படின்னு சீரியஸ் சொல்லுவார். டர்ஸ்லீஸ் வீட்டில் போய் திரும்ப வாழணுன்ற அவசியம் இல்லைனா நான் ஹியரிங் பற்றிலாம் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இந்த பிளேஸே நீ ரொம்ப பெருசுன்னு நினச்சா அவங்க வீடு இதை விடவா மோசமாக இருக்குது அப்படின்னு சீரியஸ் கேட்பாரு. 2 பேரும் இப்போ சாப்பிட வரப்போகிறீங்களா இல்லையா, இங்கே எல்லாமே காலியாக போகுது அப்படின்னு மாலி ஆண்டி கூப்பிடுவாங்களா. தென் ஹாரியும் சீரியஸும் போய் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப அந்த ட்ராயிங் ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மேண்டல் பீஸ் பக்கத்தில் 2 சைடும் அந்த கேபினெட் இருந்துச்சுல, அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதுக்குள்ளேருந்து ரொம்ப ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஆடான நிறைய விஷயம் அதுக்குள்ளே இருக்கும். ஒரு ட்வீசர்ஸ் இருக்கும், ஒரு பேர் ஆஃப் ட்வீசர்ஸ் இருக்குமா, அதில் எக்கச்சக்க கால்களாக இருக்குமா. அது ஏதோ ஸ்பைடர் மாதிரி ஹாரி மேலே ஏறி அவனோட ஸ்கின்னை ஓட்ட போட ட்ரை பண்ணிகிட்டு இருக்குமா. சீரியஸ் வேகமாக அதை பிடிச்சி ஒரு புக் எடுத்து அடிச்சே கொண்டுருவார். அப்புறம் ஒரு மியூசிக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுலேருந்து ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பாட்டு வந்துட்டுருக்குமா. அதை கேட்க ஆரம்பித்தோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி, ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மயக்கம் வர மாதிரி. ஜின்னி சுதாரிச்சுட்டு போய் வேகமாக அதை உடச்சி போட்டுரும். அப்புறம் தான் அவங்க எல்லாருமே நார்மல் ஆவாங்க. தென் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கேருந்து வந்துட்டுருக்குமா. எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய பேக் மாதிரி வச்சுருப்பாங்களா அந்த குப்பையெல்லாம் போகிறதுக்கு. ஸோ அதில் போட்டுட்ருப்பாங்க. அப்புறம் இந்த டாக்ஸீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்களா, அதுலேயும் போட்டுட்ருப்பாங்களா. அப்போது அந்த கேபினெட்டில் ஆர்டர் ஆஃப் மெர்லின் ஃபஸ்ட் கிளாஸ் மெடலும் இருக்குமா. பார்த்தா சீரியஸோட தாத்தா இருக்கார்ல, அவருக்கு அவர் மினிஸ்ட்ரிக்கு சேவை செஞ்சதுக்காக கொடுத்த மெடல்னு அதில் எழுதியிருக்குமா. கண்டிப்பாக இதை வாங்குறதுக்கு அவர் எக்கச்சக்க கோல்டு கொடுத்துருப்பாரு அப்படின்னு சீரியஸ் திட்டிக்கிட்டே அந்த மெடலை தூக்கி குப்பை பேக்கில் போட்டுட்ருப்பாரா. க்ரீச்சர் இருக்குல்ல, அது அடிக்கடி யாருக்குமே தெரியாமல் இந்த ரூமுக்குள்ளே இவங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா தீவிரமாக, அப்படியே நைஸாக உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் அதோட அந்த இடுப்பில் கட்டி இருக்கும்ல துணி, அதுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் ஒவ்வொரு டைமும் அது உள்ளுக்குள்ளே வரும்போதும் சீரியஸ் அதை பிடிச்சிடுவாரா. அதை வெளியில் துரத்தும் போதெல்லாம் ரொம்ப மோசமாக ரொம்ப கேவலமாக திட்டிகிட்டே வெளியில் போயிட்டுருக்குமா. அப்போது சீரியஸ் ஒரு பெரிய ஒரு கோல்டன் ரிங்கை எடுப்பார், அந்த கேபினெட்லேருந்து எடுப்பாரா. அதில் பிளாக் ஃபேமிலியோட கிறிஸ்ட் அதில் பதிச்சிருப்பாங்க. அதை க்ரீச்சர் பார்த்துட்டு விடவே விடாது, போட்டு பிடுங்கிக்கிட்டே இருக்கும் சீரியஸ் கிட்ட பட் சீரியஸ் விடவே மாட்டார். அந்த ரிங்கை க்ரீச்சர்கிட்ட கொடுக்கவே மாட்டாரா. அது பயங்கரமாக கத்தி அழுதுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் ஓடிட்டுருக்கும். ரொம்ப கத்தி அழுதுட்டு போகுமா. ஆனால் ரொம்ப ரொம்ப அசிங்கமாக அவ்வளோ பேட் வேர்ட்ஸில் சீரியஸாக கேவலமாக திட்டிட்டு போயிட்டுருக்கோம். ஹாரி இது வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் கேட்டதே இல்லை, அந்த மாதிரிலாம் அது திட்டிட்டு போயிட்டுருக்கோம். இது எங்கள் அப்பாவோட ரிங்கு அப்படின்னு சீரியஸ் சொல்லி அந்த ரிங்கை தூக்கி குப்பையில் போட்டுட்ருப்பாரா. க்ரீச்சர் எங்கள் அம்மாவுக்கு டிவோட்டடாக இருந்ததை விட எங்கள் அப்பாவுக்கெலாம் டிவோட்டடாக இருந்ததில்லை. ஆனால் அன்றைக்கி எங்கள் அப்பாவோட பழைய ட்ரௌசரை எடுத்துகிட்டு அதோட ரூமுக்குள்ளே போய் வச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சீரியஸ் சொல்லிகிட்ருப்பாரு. அடுத்த ஃபியூ டேஸ் ஃபுல்லுமே மாலி ஆண்டி இவங்க எல்லாரையுமே வேலை பார்க்க வச்சுட்டே இருப்பாங்களா, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. இந்த ட்ராயிங் ரூமை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே, டீகண்டாமினேட் பண்ணி முடிக்கிறதுக்கே 3 நாள் ஆயிருமா. அந்த டெபாஸ்ட்ரியை என்ன பண்ணாலும் ரிமூவ் பண்ணவே முடியாது, அதனால் அதை விட்டுருவாங்க. அண்டு அந்த ரைட்டிங் டெஸ்க் வேறு ஆடிட்டே இருந்துச்சுல, அதுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, போகட்டை ஏதோ இருக்கும் அப்படின்ட்டு. அதையும் எதுவும் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் மேடை மூடி இன்னும் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வரலையா, அன்னைக்கு வந்ததோட சரி இன்னும் அவர் இங்கே வரல, அதனால அதையும் அப்படியே விட்டுட்டு
அவங்க நெக்ஸ்ட் டைனிங் ரூமை க்ளீன் பண்ண போயிடுவாங்க. டைனிங் ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குமா. அங்கே இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸரை க்ளீன் பண்ணும்போது ஒரு ஸ்பைடர் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். சாசர்ஸ்லாம் இருக்கும்ல, டீ சாசர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த அளவுக்கு ஒரு ஸ்பைடர் அவ்வளோ பெருசாக இருக்குமா. அதை பார்த்த உடனே ரான் அவ்வளோதான், கீழே கிச்சனுக்கு போனவன் மேலே ஒரு மணி நேரத்துக்கு வரவே மாட்டான். கிச்சன் பேஸ்மெண்ட்டில் தானே இருக்கும். ஸோ மேலே அவன் இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரவே மாட்டான். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆல்ரெடி, ரானுக்கு சுத்தமாக ஸ்பைடர்ஸ்னால் பிடிக்காது. அவனுக்கு ஸ்பைடர்ஸ்னாலே பயம். அண்டு இவங்க எல்லாம் உட்காந்து நிறைய இந்த சைனா செட்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் ஃபுல்லுமே பிளாக் ஃபேமிலியோட க்ரஸ்ட் இருக்குல்ல, அது பதிச்ச சைனா செட்டாக இருக்குமா. அதெல்லாம் தூக்கி சீரியஸ் குப்பையில் போட்டுட்ருப்பாரு. அண்டு நிறைய விஷயம் இருக்கும், நிறைய பழைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும். அப்புறம் டார்னிஷ் ஆன சில்வர் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இந்த மாதிரி யூட்டன்சில்ஸ்லாம் இருக்குமா, அதையும் தூக்கி அவர் கீழே குப்பையில் போட்டுட்ருப்பாரா. சீரியஸ் அன்னைக்கு சொன்னார்ல, ஸ்னேப் வரும்போதெல்லாம் நான் வந்து சும்மா வீட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவார்ல. ஆனால் ஹாரியோட ஒப்பீனியன் படி இது வந்து க்ளீனிங்கே கிடையாது, ஏதோ போருக்கு போகிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணான். பிகாஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எடுத்து அதை எல்லாத்தையும் குப்பையில் போடுறதுக்குள்ளே அவங்க வந்து மிகப்பெரிய இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கெங்கே என்ன இருக்குது, என்னென்ன கடிக்க போகுது, என்னென்ன அட்டாக் பண்ண போகுதுன்னே தெரில. இதில் க்ரீச்சர் வேறு அப்பப்போ உள்ளுக்குள்ளே வந்து இவங்க குப்பையில் போட்டிருப்பாங்களே, அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதோட ரூமுக்கு போய் அதை சேவ் பண்ண நினச்சிட்ருக்குமா. ஸோ அதுக்கிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் பிடுங்கி திரும்ப குப்பையில் போடுறதுக்குள்ளே, அதுக்கிட்ட சண்டை போட்டு பிடுங்குறதுக்குள்ளே போதும்னு ஆகும். சீரியஸ் ரொம்ப பொறுமையை இழந்து, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு நான் துணியை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிடுவாரா. துணியை கொடுத்துருவேன்னா என்ன, உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிடுவாரா. ஆனால் நம்ம க்ரீச்சர் இருக்குல்ல, அது சீரியஸ் அப்படியே ரொம்ப பாவமாக அப்படியே கண்ணில் தண்ணியாக தேங்கி நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு, மாஸ்டருக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு, பட் மாஸ்டர்னால க்ரீச்சரை துரத்த முடியாது. பிகாஸ் க்ரீச்சருக்கு மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னு எல்லா விஷயமும் தெரியும். டார்க் லார்டுக்கு எதிராக பிளாட் பண்ணிட்டு இருக்காருல, இந்த மட்பிளட்ஸ், இந்த ட்ரைட்டர்ஸ், இந்த அசிங்க பிடிச்சவங்க கூடலாம் சேர்ந்துட்டு அப்படின்னு க்ரீச்சர் கத்திக்கிட்டு இருக்குமா. சீரியஸ் இப்போது எக்ஸ்ட்ரீமாக பொறுமையை இழந்து அந்த க்ரீச்சரை வந்து அடிக்க வந்துட்டு இருப்பாரா. ஹெர்மாயினி வேகமாக போய் சீரியஸை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்குமா. பட் சீரியஸ் வேகமாக போய் க்ரீச்சரை பிடிச்சி தூக்கி அந்த ரூம்லேருந்து வெளியில் வீசுவார். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக டோர்பெல் அடிக்கடி அடிச்சுட்டே இருக்குமா. சீரியஸோட அம்மா அந்த டோர்பெல் அடித்தாலே தெரியும்ல, ஏதாவது லைட்டாக சத்தம் கேட்டாலே அவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டோர்பெல் அடிக்க அந்த போர்ட்ரேட்டில் இருந்த அவங்க அம்மா வந்து எக்ஸ்ட்ரீமாக கத்திக்கிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக நிறைய விசிட்டர்ஸ் இந்த மாதிரி அடிக்கடி வந்து போயிட்டுருப்பாங்களா. இவங்க எல்லாருமே ஹாரியன் வித் எல்லாருமே சேர்ந்து மாலி ஆண்டிக்கு தெரியாமல் கீழே யார் யார் வராங்கன்ட்டு எட்டி பார்க்குறது, தெரியாமல் பார்க்குறது, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்குறது, இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்னேப் இருக்கார்ல, அவர் மட்டும் அன்றைக்கி நிறையா டைம் வந்துட்டு போவார். பட் ஹாரியோட ரிலீஃப்க்கு அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கவே இல்லை. அண்டு ஹாரியோட டிரான்ஸ்ஃபிகரேஷன் டீச்சர் இருக்காங்கள்ல, ப்ரொஃபஸர் மெகானகல், அவங்களும் வருவாங்களா. அவங்க பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஆடாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க மகிழ் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்களா, அதனால அவங்க கோட்லாம் போட்டு வந்திருப்பாங்க. எப்போவுமே அவங்க ஃபுல்லாக அந்த க்ளோக் போட்டு தானே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்க கோட்லாம் போட்டு வந்ததை பார்த்தோன்னே ஹாரிக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில விசிட்டர்ஸ்லாம் அந்த வீட்டுக்கு வருவாங்களா, இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீடை வந்து டீகண்டாமினேட் பண்ணுறதுக்கு லைக் டாங்ஸ்லாம் அடிக்கடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் ரீமஸ் லூப்பின் இருக்கார்ல, அவர் இவ்வளோ நாளாக சீரியஸ் கூட தான் இந்த வீட்டில் தான் தங்கியிருப்பாரா. அவர் வந்து இந்த ஆர்டருக்காக ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் வேலை பார்த்துட்ருப்பாரு. அது பார்க்குறதுக்காக அவர் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவர் இன்றைக்கி தான் வீட்டுக்கு வருவாரா. அங்கே ஒரு கிராண்ட் ஃபாதர் கிளாக் இருக்கும், பழைய காலத்து கிளாக்கு. அது ஒரு மாதிரி ஆடாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதை கிராஸ் பண்ணி நம்ம போகும்போதெல்லாம் அதுக்குள்ளே இந்த போல்ட் இருக்கும்ல, அதை வந்து எல்லாரு மேலேயும் ஷூட் பண்ணிட்டு இருந்துச்சா. ஸோ அதெல்லாம் அவர் வந்து சரி பண்ணி கொடுத்துட்ருப்பாரு. அண்டு ரான் இருக்கான்ல, அங்கே இருக்கிற ஒரு பழைய வேட்ரோப்பில் ஒரு ஏன்ஷியன்ட் செட் ஆஃப் பர்பிள் ரோப்ஸ் இருக்குமா, பழைய ரோப்ஸ் இருக்கும். அதை எடுத்து தூக்கி போட ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. பார்த்தா அந்த கோட்டு திடீர்னு அவனை போட்டு கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிரும். மண்டங்கஸ் அதை பார்த்துட்டு வந்து ராணை அந்த கோட்டுக்கிட்டேருந்து காப்பாற்றுவாரா. அதனால மாலி ஆண்டிக்கு மண்டங்கஸ் மேலே இருந்த கோவம் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கும். ஹாரிக்கு இன்னுமே தூக்கம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு டெய்லியும் அந்த கனவுல வந்து அந்த காரிடாரும் அப்புறம் அந்த லாக்டு டோர்ஸும் வந்துட்டே இருக்குமா. அதனால அவனால் நிம்மதியாகவே தூங்க முடியாது. பட் ஆனாலும் அவன் வந்து இந்த ஹோல் சம்மர்லேயே இப்போ தான் அவன் கொஞ்சம் ரொம்பவே ஜாலியாக இருப்பான். இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டனால
பட் அவனுக்கு கோர்ட்டில் ஹியரிங் நடக்க போதில்ல, அதை பற்றி அவன் யோசிக்கவே மாட்டான். அதை யோசிக்கும் போதெல்லாம் அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே நீடில் வச்சு குத்துற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுமா, அவ்வளோ அவன் பயப்படுவான். அதனால் அதை பற்றி யோசிக்கிறதையே அவன் அவாய்ட் பண்ணிகிட்ருப்பான். அதை பற்றி பேசவும் மாட்டான் ரான்கிட்டையும் ஹெர்மாயினிக்கிட்டையும். வெனஸ்டே ஈவினிங் உட்காந்து இவங்க எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ மாலி ஆண்டி ஹாரியை பார்த்து, உன்னோட பெஸ்ட்டு க்ளாத்ஸை நாளைக்கு கோர்ட் ஹியரிங்க்கு உனக்கு அயன் பண்ணி வச்சுருக்கேன் ஹாரி, இன்றைக்கி நைட்டே போய் நீ தலை குளிச்சுட்டு உன்னோட ஹேரை வாஷ் பண்ணிடு, நீ நல்லா நீட்டாக போனால் தான் எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. ஹாரிக்கு அதை கேட்டோடனே அவனோட வயிற்றுக்குள்ளே பெரிய செங்கக்கல்லை போட்ட மாதிரி ஃபீல் ஆகும். ரான், ஹெர்மாயினி, ஃப்ரெட்டு, ஜார்ஜ், ஜின்னி இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹாரியை திரும்பி பார்ப்பாங்களா. ஹாரி வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருப்பான். நான் அங்கே எப்படி போகிறேன் அப்படின்னு மாலி ஆண்டிக்கிட்ட அவன் கேட்பானா. ரொம்ப கேஷுவலாக கேட்குற மாதிரி தான் கேட்டுட்ருப்பான். ஆனால் அவனுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். ஆர்த்தர் உன்னை நாளைக்கு வேலைக்கு போகும்போது கூட்டிகிட்டு போயிடுவார் ஹாரி அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்க. ரொம்ப ஜென்டிலாக சொல்லுவாங்க. ஆர்த்தர் அங்கிளும் ஹாரியை பார்த்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணுவார். ஹியரிங் நடக்கிற வரைக்கும் நீ என்னோட ஆஃபீஸ்லேயே வெயிட் பண்ணிக்கலாம் ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஹாரி திரும்பி சீரியஸை பார்ப்பானா. அதுக்குள்ளே மாலி ஆண்டி சொல்லிடுவாங்க, சீரியஸ் உன் கூட நாளைக்கு ஹியரிங்க்கு வர்றது கரெக்டாக இருக்காதுன்னு ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் நினைக்கிறாரு ஹாரி அப்படின்னு சொல்லுவாங்களா. அவர் சொல்கிறது கொஞ்சம் கரெக்ட் தான் அப்படின்னு சீரியஸும் ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு இருப்பாரு. மாலி ஆண்டியோட உதடெல்லாம் அப்படியே கோவமாக அப்படியே சுருங்கிக்கிட்டு இருக்கும். டம்பிள்டோர் இந்த விஷயத்தை எப்போ உங்ககிட்ட சொன்னார் சீரியஸ் அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவர் நேற்று நைட் இங்கே வந்தார், அப்போ நீங்கள் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. சீரியஸ் வந்து எரிச்சலாக அந்த அவருக்கு முன்னாடி பொட்டேட்டோ இருக்கும்ல, அந்த ஃபோர்க்கால் வச்சு நல்லா குத்திக்கிட்டு இருப்பார். பயங்கர பார்க்குறதுக்கே கோவமாக இருக்கிற மாதிரி இருப்பார். ஹாரியும் கீழே குனிஞ்சு பிளேட்டை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அவனுக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். டம்பிள்டோர் இங்கே வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு, ஆனால் கொஞ்சம் கூட இவனை வந்து பார்க்கல, இவனை பார்க்கணுன்னு சொல்லலை, இவன் கூட பேசணும்னு அவர் நினைக்கல அப்படின்றது இவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி லோவாக அவன் ஃபீல் பண்ணுவான். இதோட சாப்டர் 6 தி நோபல் அண்ட் மோஸ்ட் ஏன்ஷியன்ட் ஹவுஸ் ஆஃப் பிளாக் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் சாப்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.